எம்கே மூச்சு விடு. தட்டா தட்டா ஓகே, ஸ்டார்ட். தட்ரா தட்ரா. ஹாய் பாய்ஸ், வெல்கம் எவ்ரிஒன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. டேய் எலெக்ஷன் டைம் வேற. இன்னைக்கு நாங்க என்ன பேச போகிறோம் அப்படின்னு என்றால் பாத்தீங்கன்னா, புரிதல். the art of understanding. The art of understanding நல்லா இருக்கே. ஆர்ட் வேற. இது நான் வந்து சைக்காலஜியா philosophy of understanding இல்ல வெறும் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குடா, சூப்பர்ரா. இன்னும் ஆன் த ஸ்பாட்ல யோசிச்சியா? அது அப்படியே மைக்க புடிச்சிட்டோன்னே வார்த்தைகள் வருது இந்த மாதிரி. ம். சரி, நம்ம இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி தான் பேச போறோம். ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம பேசுறது வந்து நம்ம நிறைய எபிசோட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி இப்படி டச் அப் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ செல்ஃப் அவேர்னஸ், அதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட், அதுவும் வரது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடியே அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறமா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கப்புள்டாக தான் இருக்கு செல்ஃப் அவேர்னஸும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கிராப் மென்டாலிட்டி, இது எதுன்னு நம்ம எல்லாம் பேசின எல்லா டாபிக்ஸுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு அண்டர்லைன் பிரிட்ஜ் கனெக்ஷன் ஃபார் எனிதிங் இன் அவர் லைஃப்ஸ். ஸோ இந்த புரிதல் எவ்வளோ முக்கியம், இந்த புரிதல் பின்னாடி என்னென்ன இருக்கு, எப்படி அப்படிலாம் புரிதலை புரிஞ்சுக்கலாம், எப்படி அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில வந்து பார்க்கறத இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட லிங்க் பண்ணி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தரை எப்படி மாற்றும், அதை எப்படி அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போகும், எப்படி அப்படிலாம் பிரான்ச் அவுட் ஆகும், இதில் வந்து சில philosophical திங்ஸ், சைக்கலாஜிக்கல் திங்ஸ்லாம் என்னென்னலாம் கற்றுக்கிறது இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸை எடுத்து விடுங்க, அப்படியே ஆரம்பிப்போம். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து எப்படின்னா, எனக்கு வந்து நிறையா படிக்கும் போது அப்படின்றதுலாம் வந்து இருந்தாலும் லைஃப் நிறைய சொல்லித்தரும். லைக் அந்த ஒரு பாயிண்ட் வந்து அப்போதான் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஒரு விஷயமே எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஊம குத்து மாதிரி இருக்குல்ல இருக்கும். ஸோ லைஃப் நிறையாவே சொல்லி தரும். ஸோ அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னோட கருத்து. மற்றவங்க பேசிட்டோம், அதுக்கப்புறம் நான் திருப்பி வரேன் நான் இதுக்கு. சரி, நான் அதுலயே ஒரு கேள்வி இருந்துச்சு, நீங்களா சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அதை தாண்டி அதை புரிஞ்சுக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அவ்வளவு தூரம் போறதுக்கு வில்லிங்கா இருக்கோமா அப்படின்றது தெரியல. நேரம் இல்ல அதை பத்தி அந்த தேர்ஸ்ட் இருக்கிறவங்க, அந்த ஹங்கர் இருக்கிறவங்க வந்து அதுக்காக வந்து நேரம் செலவு பண்ணுவாங்க, எஃபர்ட் எடுப்பாங்க. பட் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ உலகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது வந்து பல விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம லைஃப்ல எடுக்கிற டிசிஷன்ஸு, நம்ம லைஃப்ல எப்படி என்விரான்மெண்டோட செட் ஆகுறோம், எப்படி அது கூட கம்பீட் பண்றோம், எல்லாமே வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து தான் வருது. ஸோ அவ்வளவு முக்கியமான விஷயம். ஓகே, நிறைய நான் கேள்வி கேட்பேன், நான் உங்களை வந்து தூண்டி விடுறதுக்கு நீங்க வந்து அதுல இருந்து சொல்ல, நீ சொல்லு. சாரி, இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த பொருள் வந்துட்டு என்ன, ஃபர்ஸ்ட் அது இருக்கு, ஓகேவா, அவேர்னஸ், அப்புறம் அது என்ன, நாலேஜ். இதை தாண்டி ஒரு லேயர் ஒன்று இருக்கும், அதோட வெர்டிகல்ஸையும் ஹாரிசான்ஸையும் வந்துட்டு புரிஞ்சுக்கிற ஒரு லேயர் ஒன்று போகும். டீப்பர் மீனிங்னு சொல்ல முடியாது, அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அதோட என்வாயர்மெண்ட்டுக்கும் அதோட பரப்பளவுல அது என்ன எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு இன்னும் ஒரு டீப்பர் லேயர் ஆஃப் ஒரு 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 நாலேஜ் மறுபடியும் வரும். ஒரு சர்ஃபேஸ் லேயர்ல இருந்து இன்னும் உள்ள போகும். அதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டேட் தட் யூ கேன் அச்சீவ். இப்போ ஒரு பொருளை வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அது ஒரு ஸ்டேட்டா டிஃபைன் பண்ண முடியாது. ஆமா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு நீ உனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த புரிதலும் அது அடாப்ட் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ஒரு பொருளை பத்தி. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் புரிதலை வச்சே டிஃபைன் பண்ண ஒரு மன்னனாக ஃபீல் பண்றேன். பட் எனிவேஸ் என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியுது. சரி, இப்போ வந்து நீ சொல்லு பதில. பதிலா சொல்ற மச்சான், நிறைய சொல்றேன்டா. எனக்கு இது வந்து ரொம்ப
லேயர் லேயரா பிரிச்சு பிரிச்சு பேசணும். ஆனா நம்ம பேசலாம், நான் பேசதான் போறேன். எனக்கு தோன்றது இதை பத்தி நான் ரொம்ப வருஷங்களா யோசிச்சிருக்கேன். ஏன்னா என்னையே நான் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒரு ரொம்ப டீப்பா ஏதாச்சும் நான் ஒன்று யோசிக்கிறேன்னா ஒரு பேராடைம் ஷிஃப்ட் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதை பிரேக் பண்ணுறதுக்கும் ஏதாவது சீக் பண்ணிகிட்டே இருப்பேன்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எனக்கு இட்ஸ் க்ளோஸ் டு மை தாட் ப்ராசஸ். எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒன்று தெரியும் அப்படின்னாலே, அது உனக்கு முழுசா தெரியுமா, உனக்கு இதை நீ வந்து இந்த ஆங்கிளில் பார்த்துருக்க, வேற ஆங்கிளில் நீ இதை பார்த்துருக்கியா அப்படின்னு நான் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஒரு ஒரு எண்டிங்கே இல்லை அதுக்குன்னு வச்சுப்போம். ஆனால் உன்கிட்ட வந்து நீ இப்போ சொன்னதை வச்சு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. இப்போ லைஃப் வந்து இப்போ புக்ஸில் படிக்கிற சில விஷயங்கள் நீ புரிஞ்சுக்கும் போது வேற, உன் லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து வேற. ஓகே, ஏன்னா அது இட் வில் ஹிட் யூ டிஃப்ரெண்ட்லி. ஏன்னா வேற லெவல்ல இருக்கும். நீ லைஃபே உனக்கு வந்து ஒரு லெசன் டீச் பண்ணும்போது. ஆனா ஏதாச்சும் ஒரு லெசன் எடுத்து லைஃப் உனக்கு தருதுன்னு வச்சுக்கோ. ஏன் லைஃப் வந்து எப்படி தரும்? சிச்சுவேஷன் அண்ட் இவெண்ட்ஸ். ஓகே, திடீர்னு ஒன்று நடக்கும். ஓகே, அத எப்படி எப்படிலாம் புரிஞ்சிக்கலான்றது இருக்கு. ஓகே, இப்போ நீ சொன்ன லைஃப் வந்து கத்து தரும்னு. லைஃப் வந்து ஒரு ஒரு விஷயத்த நடத்தும். அதுல இருந்து நீ என்ன கத்துக்கிற அப்படின்றதுல தான் மெயினா வந்து நம்மளோட இது இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த 4 பேருக்கு ஒரே விஷயத்த பண்ணா, அந்த 4 பேர் அந்த ஒரே விஷயத்த 4 விதமா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அதனால உனக்கு அந்த மாதிரி உன்னோட மைண்ட்ல சேலஞ்ச் பண்ணியிருக்கியா? இப்போ லைஃப் வந்து எனக்கு ஒன்று சொல்லி தந்துச்சுன்னு, ஓகே, ஒரு விஷயத்த அதுல பார்த்துருக்கேன். அதே விஷயத்த நீ வேற மாதிரி யோசிச்சிருக்கியா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்கியா நீ யோசிக்கிறதுக்கு? இல்ல இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹேர்டில் வரும்போது எப்படி இருக்குன்னா, லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து சொல்லணும்னா, இப்போ ஆர்ட் அண்ட் கெரியர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய ஹேர்டில்ஸ்லாம் வந்துச்சு. ஆனா அட் சம் பாயிண்ட் வந்து அதுல வந்து இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. லைக் போடுற எஃபர்ட்டோட கிடைக்கிற சம்பளம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற போது ஐம் புஷ் டு டூ சம்திங் எல்ஸ். அப்போ வந்து த யூனிவர்ஸ் இஸ் கிவிங் மீ சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராப். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது அதை வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே வந்து நான் வந்து இப்போ எனக்கு இருக்கிற இப்போ ஆப்ஷன் என்னன்னா, நான் இப்போ பண்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, எனக்கு வரைய பிடிக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து பத்தாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் சர்ச்சிங் ஃபார் ஒரு செகண்டரி இன்கம் டு எய்ட் திஸ். ஸோ இதை நான் வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் நான். ஆனால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது தான் இருக்கே தவிர, அந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் ஒவ்வொருத்தரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அது பண்ண முடியுமா, இல்லை அவங்க சினாரியோ என்ன. இப்போ எனக்கு வந்து காசு தான் முக்கியம், லைக் அது இல்லைன்னா என்னால் சர்வைவே பண்ண முடியாது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐ வில் கோ ஃபார் சம் பெட்டர் ஜாப். இதை விட்டுட்டு தான் நான் போவேன் நான். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும்னா, உன்னோட சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். நீ என்னதான் உன்னோட மைண்ட் செட் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஸோ ஆமா, நீ சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ சூழ்நிலை ஒன்று இருக்கா, அப்புறம் நம்மளோட கல்ச்சுரல் திங்ஸும் இருக்கு. கல்ச்சுரல், சோஷியல், இன்டர்பர்சனல் திங்ஸ். இப்போ ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவன் எப்படி அதை யோசிப்பான், இல்லை ஏதாச்சும் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் பிறந்தவன் எப்படி யோசிப்பான், இல்லை ரஷ்யாவில் பிறந்தவன் எப்படி யோசிப்பான், ஸ்காண்டினேவியாவில் பிறந்தவன் எப்படி யோசிப்பான்னு வேற 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 விஷயங்கள் இருக்கு. அது போக ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டம்ல இருக்கிறவன் எப்படி யோசிப்பான், ஜோசியத்தை நம்புறவன் எப்படி யோசிப்பான், ஏத்தியஸ்ட் எப்படி யோசிப்பான், இந்த மாதிரி நிறைய விதத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீ நீ ஏதோ சொல்ல வந்த, சொல்லு சூரி. இல்ல, நீ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு டப்புன்னு முடிஞ்சிடும். நேத்து வந்துட்டு மதன் கௌரியோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு அவன் ஒரு குட்டியா ஒரு ஸ்டோரி சொன்னான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு அப்பா வந்துட்டு ஒரு பிள்ளைய திருவிழா கூப்பிட்டு போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாம். அந்த அப்பாவை வந்துட்டு கேட்டுட்டே இருந்தாங்க அந்த பொண்ணு, என்ன திருவிழா கூப்பிட்டு போங்கன்னு. கூப்பிட்டுட்டு போகும்போது ரொம்ப சத்தமா இருக்கும். ஸோ நீ வந்துட்டு என்னை கூப்பிட்டு இழுத்து கேளு, ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அழகா அழைச்சிட்டு போய் திருவிழாலாம் சுத்தி காமிச்சிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டோன்னா அந்த அப்பா கேட்டாராம், ஏமா எதுவுமே வாங்கிக்கல, அவ்வளோ விருப்பப்பட்டே திருவிழாக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏன் எதுவுமே வாங்கிக்கல அப்படின்னும் போது அந்த பொண்ணு சொன்னான், அப்பா நம்ம போன வழியில எல்லாமே வந்துட்டு மேடை போட்டிருந்தாங்க, அந்த மேடைக்கு மேலதான் பொருள் வச்சிருந்தாங்க,
என் ஹைட்டுக்கு அந்த மேடைக்கு மேல அந்த பொருள்லாம் தெரியல, அதனால எனக்கு எதை கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னாங்களாம். அப்பதான் அந்த அப்பாவுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போனதுனால அந்த பொண்ணுக்கு அங்க இருக்கிறதெல்லாம் தெரியும்னு நம்ம யோசிச்சுட்டோம். ஆனா அவளோட பார்வையில இருந்து தெரியும் போது தான் தெரியுது அவளுக்கு என்ன இருக்குன்னே அங்க தெரியல. அப்ப எப்படி எனக்கு வேணும்னு கேட்பா. சோ அது அங்க ஒரு இடத்துல அது ஒரு புரிதல். சின்ன ஸ்டோரி தான், பட் அது சூப்பரா கனெக்ட் ஆச்சு எனக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அது சொல்லணும்னு பார்த்தேன். அதுல அதே மாதிரி உன் லைஃப்லயும் நீ அந்த மாதிரி நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. ஏதாச்சும் சின்ன கண்டிப்பா. வயசுல போன இடம் இப்ப போனா அந்த இடம் சின்னது மாதிரி இருக்கும். ஆமா, எங்க வீடே, நம்ம பெருசா இருப்போம். நான் வாழ்ந்த வீட்டுல நான் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு எனக்கு அது ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஓகேவா, இன்னைக்கு போய் பார்த்தா இந்த ரூம்குள்ள எப்படி அவ்வளோ பெரிய மேட்ச் எல்லாம் விளையாண்டோன்ற மாதிரி இருக்கும். சும்மா ரூம்குள்ளேயே கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவோம்ல. ஆஹ் ஆமா, பட் அது ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் ஏதோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வேற ஏதோ எபிசோட்ல. ஆனா அது உன் பைக்ல உட்காந்தது, இல்ல நான் நம்ம லைஃப்ல இருக்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் திரும்ப ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இது அப்படி ஞாபகம் இல்லையே என் மண்டையிலன்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ அந்த பேக் டு புரிதல், இந்த புரிதலுக்கு வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த அது என்னதுன்னு தெரிஞ்சுப்போம். அது என்னதுன்னு தெரியும் போது ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அந்த அந்த ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்ல அந்த ஃபீலிங்க்கோ எதுக்கோ ஒரு டெஃபினிஷன் இருக்கும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டெஃபினிஷன் எங்கெல்லாம் மாறும், எங்கெல்லாம் வேற 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 மாதிரி மாறும்னு நம்மளுக்கு போக போக தெரியும். அந்த தெரிய வர்றதுதான் அந்த புரிதல்னு நான் சொல்றேன். when you define an object, that very definition will change, and when you ஆமா. start to know how it will change, that is how, or that is what I call as understanding something. ஆமா, இப்போ அது ஒரு கான்செப்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்ல அப்படின்ற ஒரு பாக்ஸ், ஒரு கான்செப்டா இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், ஒரு பிலாசபியா இருக்கலாம். டு நோ இட் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் டிஃபர்ஸ். ஏன்னா ஒரு பிலாசபிக்கு கான்ட்ரடிக்டா ஒரு விஷயம் நடக்கும், பட் ஸ்டில் இட் வில் ஃபாலோ தட் பிலாசபி. And you will know this only if you understand it. Only if you just know the knowledge or definition of that philosophy, நீ வந்துட்டு என்னடா கான்ட்ராஸ்டா இருக்கு இந்த பிலாசபிக்குள்ள, இது எப்படி அடங்குன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்லி ஆஃப்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பரா பேசலாம், பட் ஆன் ஹை லெவல் அது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற டெஃபினிஷனே மாறும், உடையும். அது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்புறம் ஆனா அதுல நீ அந்த டெஃபினேஷன் இருக்கும். ஆனா அந்த டெஃபினேஷனோட ஒரு நான் எனக்கு பிக்சரா ரிமெம்பர் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, எனக்கு அது அப்படிதான் நான் யோசிப்பேன். அதனால இமேஜினேஷன் கேம் மாதிரி அதுல பபுள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பபுள் ஆஃப் பர்செப்ஷன் நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு பழைய எபிசோட்ல கூட சொல்லியிருக்கேன். அது அந்த தாட் ப்ராசஸை, அந்த பபுள் நான் பபுளாக ஏன் பார்க்குறேன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால ஏன்னா இப்போ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல நான் படிச்ச, தெரிஞ்சுக்கிட்ட, பேசின, இன்டராக்ட் பண்ண, இன்டர்பர்சனல் சோஷியல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு பபுளா தான் நான் பார்க்குறேன் என்னை ஒழிய. ஏன்னா அந்த பபுளா நான் பார்க்கலன்னா அதுவா நான் இருப்பேன். அப்படி இருக்கும் போது இதுதான் லைஃபோ, இதுதான் லைஃப்னு எனக்கு ஒரு ஒரு செட் ஆயிடுமோன்னு எனக்கு பயம். அதனால பயம்னு இல்லை, அப்படி ஆயிடும்னு எனக்கு தெரியுது. அதனால அந்த அவேர்னஸ் இருக்கும் போது அது ஒரு பபுளா மட்டும்தான் யோசிக்கிறேன். ஏன்னா அது நான் திருப்பி திருப்பி ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். ஆல்வேஸ் ரிமெம்பர் எவ்ரி திங் தட் யூ ஆர் அண்ட் யூ நோ can be expanded and it's never going to end. You're just going to die. அவ்வளவுதான். at some point நீ சாவதான் போற, முடியாது அந்த பபுள். ஸோ உன்னோட பிசிக்கல் டெத் தான் இதுக்கு எண்டு. ஸோ நீ உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எண்டே இல்லை. நீ தேடிக்கிட்டே இரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்பதான் பபுளை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னு. அதனாலதான் இப்போ வேற இப்போ ஒரு நான் பிலீவ் பண்ற சில விஷயங்கள்லாம் இன்னொருத்தர் பிலீவ் பண்ணலைன்னா அவங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்பதான் ஓ இப்படி நம்ம யோசிக்கலையே அப்படின்லாம் எனக்கு தோணும். உங்ககிட்ட பேசும்போது நான் தான் உங்களை நோண்டுவேன். அந்த அந்த ஸ்டேட் வர்றதுக்கு இட் டுக் அ ஜர்னி. உனக்குன்னு நீ சொல்ற, நான் எல்லாருக்குமே சொல்றேன். ஏன்னா எனக்குமே அது நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேட் உடனே வந்துடாது. இப்போ நான் ஸ்டார்க்கா ஒரு எக்ஸாம்பிள் டப்புன்னு போட்டு உடைக்கிறேன்னு வையேன். அந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உடம்ப வச்சு கிண்டல் பண்றது தப்புன்னு தெரியும், ஆனா இப்ப தப்புன்னு புரியும். ஆமா,
தப்புன்னு தெரிஞ்சதுக்கும் தப்புன்னு புரிஞ்சதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சு நம்ம இன்னும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஆனா தப்புன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அது பண்றது நிப்பாட்டோம். ஆமா, அது உணர்ந்து புரிஞ்சு ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம். ஆமா, ஆக்சுவலா அது அப்போ வந்து அப்பயும் தான் நம்மளுக்கு தெரியும். அது தெரியும். உடம்ப வச்சு கிண்டல் கண்டதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும். தின்னக்கூடாது, கண்டத்தை தின்னக்கூடாதுன்னு தெரியும். தெரியும். ஆமா. குண்டா குண்டா இருக்கக்கூடாதுன்னு தெரியும். உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா எனக்கு ஆனா வந்து எனக்கு எனக்கு அங்கதான் வந்துட்டு என்னன்னா, நம்ம நம்ம வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த தெரியறதுக்கும் புரியறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்ம வந்துட்டு we need to பி ஆக்டிவ் வித் அவர் தாட்ஸ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, உனக்கு தெரிஞ்ச அந்த சின்ன நாலேஜை வச்சே நீ ப்ரொசீட் பண்ணு. நீ ப்ரொசீட் பண்ணாம நீ உக்காந்துட்ட அப்படின்னா உனக்கு அந்த புரிதல் ஸ்டேட்டுக்கே போக மாட்ட. ஸோ உனக்கு தெரிஞ்சது தப்பா தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன தெரியுமோ நீ அதை வச்சு நீ ப்ரொசீட் பண்ணணும், அதை நீ வச்சு அப்ளை பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். அது தப்பா போக 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 தான் புரிதலுக்கு உன்னை தள்ளும் அது. நீ இல்ல நான் கரெக்டா தெரிஞ்சிருக்கேன், இல்ல நான் தப்பா புரிஞ்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிப்பாட்டிட்டு வையேன் அந்த ப்ராசஸ, அதை திங்க் பண்ற ப்ராசஸ் நிப்பாட்டிட்டீங்கன்னா, அந்த ஸ்டாப் நடக்குதுல்ல அங்கேயே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அது அது அந்த ஸ்டாப்பை நீ மூவ் பண்ணி போற அப்படின்னா அதுதான் புரிதலோட ஆரம்பம். ஸோ யூ ஆமா. நீட் டு கண்டினியூ டு பிலீவ் வாட் யூ நோ அபவுட் தோஸ் திங்ஸ் அண்ட் go ahead with your life, start applying it, start observing it. நீ வேற வேற திசையில இருந்து பார்க்க 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 லேட்டரா உனக்கு புரிய வரும், உனக்கு தெரிஞ்சதுக்கு மேல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் ஏன்னா குழப்பமா தான் இன்டெலெக்சுவல் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் வேற, ஆமா. ஆக்ட் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா ஆனா நம்ம யூ மைண்ட்ல ஒரு நீட் டு கான்செப்ட் ஆக்ட். தெரிஞ்சிருக்கும். ஆமா, யூ நீட் டு ஆக்ட். நம்ம நம்ம போதி மரம் உச்சின்னு நம்ம பாட்காஸ்ட் வச்சதுனால மரத்துக்கு அடியில உட்காந்துன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா புரிதல் வர்றது ரொம்ப கஷ்டம். நீ ஆமா. அத பிலீவ் பண்ணி அதை வச்சு நீ ஒரு ஆக்ஷன் கொடுக்கும்போது அந்த ஆக்ஷன்னால யூ வில் கெட் அ ஃபீட்பேக் ஃப்ரம் லைஃப். அந்த ஃபீட்பேக்கை வச்சு யூ நீட் டு இன்ட்ரோஸ்பெக்ட். அதுக்கப்புறமா யூ வில் அப்டேட் வாட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் யுவர் நாலேஜ் அபவுட் அ சர்டன் திங் இஸ். ஸோ இங்க மேஜரான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ஆக்ட் ஆன் வாட் யூ நோ. அந்த ஆக்டிங் ஆன் வாட் யூ ஈவன் நோ இஃப் இஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இஃப் இட்ஸ் ஒன்லி திஸ் மச், ஐ மீன் நீ Even if it உன்னோட is this much or if it is strikingly or stark opposite of what it's supposed to mean or what it's supposed to do, அந்த டெஃபினேஷனுக்கு ஸ்டார்க் ஆப்போசிட்டா நீ அந்த டெஃபினேஷனை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா அந்த புரிதலோட நீ போய் இன்னொருத்தன் கிட்ட பேசும்போது, இப்ப நீ சொன்ன மாதிரி ரித்தேஷ், இன்னொருத்தன் வந்துட்டு வேற ஒரு டெஃபினேஷன் சொல்றான்னு வையேன், நீ உன் டெஃபினேஷனை போய் அவன்கிட்ட சொல்லும் போதுதான் உனக்கு தெரிய வரும், இல்ல அவன் வேற மாதிரி புரிஞ்சிருக்கான், அது என்னது, அதை நான் வந்துட்டு கவனிக்கணும், அப்பதான் அவனோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியும் அப்படின்றது. இட்ஸ் இட்ஸ் சான்ஸ் ஃபார் யூ டு நோ பெட்டர் ஆஃப் வாட் யூ நோ. ஆமா. ஏய் இதெல்லாம் நீ சொல்றது ஓகே, கான்செப்ட் வைஸா புரியுது. இத ஒரு பர்சன் வச்சு இல்ல ஒரு சிச்சுவேஷன் வச்சு சொல்ல முடியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இது வந்து கான்செப்டா தியரியா ஓகே, பட் ஆனா ஒரு நான் என் கெரியர்ல இருந்து கூட கொஞ்சம் எடுக்கலாம், பட் வேற யாருக்காச்சும் ஏதாவது ஸ்டார்க்கா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் என் கெரியர்ல இருந்து வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு சொல்லு வந்துட்டு எனக்கு எனக்கு என் கெரியர்ல கொஞ்ச நாளா இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராடக்ட் ஓனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ப்ராடக்ட் ஓனரா ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கா ப்ராடக்ட் ஓனரா கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஓனர்னா என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 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 நாலேஜ் இருந்துச்சு. ஓகேவா, எவ்ரி திங். ஏன்னா நான் ப்ராடக்ட் ஓனரா இருந்தது இல்லை, நான் ப்ராடக்ட் ஓனரா யோசிச்சிருக்கேன், ஆனா நான் ப்ராடக்ட் ஓனரா வேலை செஞ்சது கிடையாது. ஸோ என்னோட ப்ராடக்ட் ஓனரா எனக்கு இருக்கிற அந்த நாலேஜ் வந்துட்டு இட் கம்ஸ் ஃப்ரம் ரீடிங் ஆர்டிகல்ஸ், புக்ஸ், வாட் ஐ சி இன் ரியல் லைஃப். இப்படிதான் ஓஜி. இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ கன்சீவ்ட் பிகாஸ் ஐ வாஸ் அ ப்ராடக்ட் ஓனர். சரியா? ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் ப்ராடக்ட் ஓனரா யோசிச்சா நான் டீமை பத்தி யோசிக்க கூடாது, அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. டீமை பத்தி யோசிக்கிறதுக்கு ஸ்க்ரம் மாஸ்டர்னு ஒரு ரோல் இருக்கும் அஜைல்ல, அது வேற ரோல். அவங்க தான் வந்துட்டு யார் எந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நான் ப்ராடக்ட் ஓனரா இந்த டீம் என்ன செய்யணும்ன்றது மட்டும்தான் நான் சொல்லுவேன். யார் என்ன செய்யணும், அதை அவங்க செஞ்சுட்டாங்களா செய்யலையான்னு பாக்குறதுக்கு இன்னொரு ரோல் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஓனரா நான் ஆரம்பிக்கும் போது நான் என்ன, என் மைண்ட் எப்படி இருக்குன்னா, என் வேலையை நான் பாக்குறேன், அது செஞ்சானா செய்யலையா, இது ஓவர்லோட் ஆகுதா டீமுக்கு, அப்படிலாம் நான் யோசிக்க போறது இல்லை, ஏன்னா அது என் வேலை கிடையாது.
அப்படின்ற மாதிரி நான் ஒரு செயல்பாடு வச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதுல இருந்து ஒரு த்ரெட் எடுத்து இப்ப பேசுறேன் உங்களுக்கு. சோ நான் இந்த பத்தி இப்படி யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஐ கேன் சி சம்வேர் த டீம் இஸ் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இந்த டீம் ப்ரொடக்டிவிட்டி டவுன் ஆகுது. அப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஓனரா அந்த ப்ராடக்ட் மட்டும் யோசிக்கிறது வந்துட்டு என் ரோல் கிடையாது. ஓகேவா? அதுதான் டெஃபினிஷன். ஆனா நீ அதை படி செயல்பட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா டீமோட ஓவரால் எஃபிஷியன்சி குறையுது. அப்போ யூ நீட் டு நோ வேர் டு ஸ்டெப் பேக் அண்ட் சே டூ சம்திங் டு ஃபிக்ஸ் த டீம் அப்படின்னு நீ சொல்றதும் ஒரு ப்ராடக்ட் ஓனர்ஷிப் தான். ஓகே, நாட் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் த ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் வந்துட்டு இல்ல ஐ நீட் டு ஸ்பெண்ட் ஒரு ஒரு ஒன் டே நான் டீம் அவுட்டிங் எடுத்துட்டு போயிட்டு டீம்ல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு நான் பேசணும். ஸோ எனக்கு இது ப்ரையாரிட்டைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கு ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா அந்த ப்ராடக்ட பண்ண போறது அந்த 4 ஆளுங்க தான். ஸோ அந்த அந்த ஒர்க்கை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதான் லாங் டேர்ம்ல ப்ராடக்ட்டும் நல்லா வளரும். புரியுதா? இது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வரும். ப்ராடக்ட் ஓனருன்ற நாலேஜ் வச்சு வரவே வராது. எந்த புக்குமே இது சொல்லி தர மாட்டான். ஓகேவா? எந்த புக்லயுமே இது பண்ணுன்னு சொல்லி தர மாட்டான். யூ நீட் டு புட் ப்ரையாரிட்டி டு யுவர் ப்ராடக்ட்னு தான் சொல்லுவான். ஆனா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது தான் தெரியும், நீ கொஞ்சம் அடக்கலாம். நீ ப்ராடக்ட் ஓனரா இருந்தாலும் கொஞ்சம் அடங்கு. இங்க ப்ராடக்ட் முக்கியம் கிடையாது. இங்க யூ நீட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த டீம் மெம்பர்ஸ் ஆர் லிசன் டு வாட் தே ஆர் சேயிங். ஸோ அங்க ஈவன் இஃப் ஐ ஃபெயில் அஸ் அ ப்ராடக்ட் ஒரு 5% என் ரோல்ல இருந்து நான் டீவியேட் ஆனாலும் ஐ எம் ஸ்டில் டூயிங் அ மச் பெட்டர் ரோல் இன் பீங் அ ப்ராடக்ட் ஓனர்ன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்துட்டு கம்ஸ் லேட்டர் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் lot of introspection and questioning your philosophies and so on. Challenges. ஆமா. ஓ, அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வந்து மச்சான், எம்பத்தி மூலியமா வருதுன்னு இரு சொல்றேன் இரு அப்போ. சைமா, உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். அதை வச்சு இன்னும் நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன். பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேருக்கு எபிலிட்டிஸ் இருக்கு, மைண்ட் இருக்கு, அதுக்கான டேலண்ட் இருக்கு. அது பண்ணணும்னு நினைச்சு அதை பண்ணும் போது அப்பதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணணும், அதை எடிட் பண்ணி கரெக்டாக ஸ்கெட்யூல் பண்ணணும், அதை ஷார்ட்ஸாக கட் பண்ணணும், ஷார்ட்ஸாக போடணும், அதை வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆக்கி கிளிப்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு போடணும். அது வந்து நம்ம யோசிச்சிடலாம், ஒரு செகண்ட்ல யோசிக்கிற விஷயம் அது, ஒரு ஐடியா. அதை பண்றது எவ்வளோ கஷ்டம்னு அது பண்ணாதான் தெரியும். புரியுதா? அதுதான் வந்து ஆக்டிங் அவுட் யுவர் ஐடியா. அந்த ஆக்ஷன் வந்து பண்ணல அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய ஐடியாஸ் வரும். அது மொமெண்ட்ரியா வந்துட்டு போயிடும். சில வாட்டியா அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, அது என்னன்னே ஞாபகம் இல்லையே இப்போன்ற மாதிரி கூட இருக்கும். ஆனா அதை பண்ணும் போது இட் will hit you differently. அதுதான் நம்மளோட ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது. ஏன்னா யார் வேணாலும் யோசிக்கலாம் என்ன வேணாலும், ஆனா அது யார் பண்றான்றது தான். இப்போ ஈஸியா சொல்லுவாங்க நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் வந்து மற்ற யூடியூபர்ஸ் கிட்டலாம் போய் இவன் பாடுறா வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறான், இவன் பாடுறா வீடியோ இந்த மாதிரி நானே போடுவேனே, இந்த மாதிரி நானே சாப்பிடுவேனே, இப்போ இர்ஃபான் போடுற வீடியோலாம் நானே சாப்பிட்டு போடுவேனே. நீ நீ பண்ணுவ, வாயால பேசலாம், நீ அதை பண்ணி பாரு. நீ அவ்வளோ ஈஸியா இருந்தா ஆனா அதையே நான் கொஞ்சம் ஃப்ரேஸ் பண்ணோம்னா, இப்ப இர்ஃபான் வந்துட்டு இவ்வளவு வீடியோஸ் போடுறான், அங்க போய் சாப்பிட்டு பார்த்துட்டு பண்றான், ஹீஸ் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட். நெப்போலியனை போய் பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போடுறாங்க. வெளில இருந்து பார்க்கும்போது நான் ஒரு கார்பரேட்ல இருக்கிறேன்னு வச்சுக்கோயேன், நான் இவ்வளவு டெய்லியும் அப்ஸ்கில் பண்ண வேண்டியது இருக்கு, உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் சம்பளம், அவன் பாரு அவன் ஜாலியா ஒரு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணிட்டு இவ்வளவு சம்பாதிக்கிறானேன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா அந்த அவரை மாதிரி இர்ஃபான மாதிரி நூத்துக்கணக்கான பேரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நூத்துக்கணக்கான பேரும் சக்சஸ் ஆகல. ஸோ there is something more than just reviewing foods to actually review foods. அது என்னதுன்னா அது பண்ணும் போது உனக்கு புரிய வரும். to stay consistent or you need to suck in a lot of negative comments from the society. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இப்போ நீ கூகுள்லயோ சாட்ஜிபிடிலயோ how to do a podcast அப்படின்னா நீ பாட்காஸ்ட் ஷூட் பண்ணு, நீ பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணுன்னு ஒரு 10 பாயிண்ட் தரும ஒழிஞ்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வராது. இதெல்லாம் வந்துட்டு உன்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரும், உன்னோட திங்கிங்ல இருந்து வரும், ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து தான் இதை உனக்கு வரும். இப்போ நீ நான் சொன்னதுக்கு நீ கேட்ட எம்பத்தி தான் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு நீ ஒரு கேள்வி கேட்ட. நான் ப்ராடக்ட் ஓனர் அந்த எக்ஸாம்பிள் எடுக்கும் போது எம்பத்தி இஸ் குவாலிட்டி, நான் அது சொல்லவே இல்லை.
எம்பத்தினால அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றது நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் வேலையை நீ எப்ப செய்யக்கூடாது, அப்படி செய்யாம இருக்க போவையில நீ உன் வேலையை நல்லா செய்யறன்னு ஒரு கான்டெக்ட் ஒன்று வரும். ஓகேவா? இப்ப நான் சொல்றது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல பாக்குறேன். நீ மியூசிக்ல இருக்குன்றதுனால பாட்டு போடுறது தான் மியூசிக். ஆனா பாட்டு போடாம அந்த கேப் கொடுத்தா அது மியூசிக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். கரெக்டா? ஆனா அந்த கேப் கொடுக்கறது வந்துட்டு மியூசிக்கோட டெஃபினேஷன் கிடையாது. மியூசிக்கோட டெஃபினேஷன் என்ன? இட் நீட்ஸ் சவுண்ட் ஹேஸ் டு எமிட், அப்பதான் அது மியூசிக். ஆனா அந்த மியூசிக்கு பியூட்டி எப்படி வருது? நீ ஒரு கேப் கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு பியூட்டி வருது, அந்த மியூசிக் எலிவேட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் பை நாட் டூயிங் மியூசிக் யூஆர் ஆக்சுவலி மேக்கிங் பெட்டர் மியூசிக். இது வந்துட்டு புரிதல், இது டெஃபினிஷன்ல வராது. ஆமா, சூப்பர், நல்லா சொன்னேன். ஆமா, மியூசிக்கோட டெஃபினேஷன் சைலன்ஸ் இல்லை. ஆனா சைலன்ஸ் இஸ் ப்ராபப்ளி a huge part of making the music better. ஸோ நீங்க எங்க போய் மியூசிக்கை டிஃபைன் பண்ணுன்னு சொன்னாலும் எவனுமே சைலன்ஸை வச்சு மியூசிக்கை டெஃபினிஷன் சொல்ல மாட்டான். டெஃபினேஷன், ஆமா. ஆனா நீ மியூசிக் பண்ணும் போது உனக்கே தெரியும் அந்த சைலன்ஸ் கொடுக்கறதுல எவ்வளவு ஒரு பியூட்டி இருக்கு, எவ்வளவு மியூசிக் அருமையா. ஆக்ஷன் again leads to understanding deeply. So you have to keep acting on what you believe and what you define things around you or how you see the world, and அதை வச்சுதான் you will know more. அது தப்பாவும் இருக்கலாம், கரெக்டாவும் இருக்கலாம், பட் you will, if you don't act, then what you have said is I stop defining things, I stop understanding things என்றதுதான் மீனிங். நம்ம ஆக்ட் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா. இப்போ நீனே சைமா நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். இப்போ சோதனை எலி பாட்காஸ்ட் நீ பண்ற, ஓகே. நம்ம எடிட்டிங் பத்தி நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய பேசணும், ஓகே. நீ சொன்ன பத்தியா மச்சான், இப்போ புரியுதுரா எடிட்டிங் எப்படி இருக்கு, ஓவர்லே இது எடிட்டிங் நீ கேட்பல. அப்போ நீ உனக்கு அது எப்படின்னு உனக்கு தெரியும் உன் மைண்ட்ல. நீ பண்ணும் போது அது வேற மாதிரி இருக்கும். பண்ணும் போதுதான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ண ஞாபகம் இருக்கா? அதுதான் ஆக்ட் பண்ணும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பார்க்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும். இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஈஸியாக கமெண்ட்ஸ்ல எல்லாம் ஈஸியாக சொல்லுவாங்க. மற்ற வீடியோஸ்லாம் பார்ப்பேன், எனக்கு அதான் அப்போ எவ்வளோ ஃப்ரீயா ஈஸி இல்லை கமெண்ட் பண்றது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் கமெண்ட் பண்றது எல்லாத்துலயும். ஏன்னா ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. ஆனா அது சில விஷயங்கள், ஏன்னா இப்போ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு புதுசா வந்துச்சு, ஓகே. புதுசானா இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி இப்போ சில யூடியூப் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற ஒரு ஹைராக்கிலாம் இருக்குல்ல, ஓகே. சில வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சில வீடியோஸ் நல்லா இல்லை அப்படின்லாம் தோணும்ல. ஆனா போடுற ஒருத்தரும் வீடியோஸ் போடுற ஒருத்தரும் யாரும் வேணும்ட்டே நல்லா போடக்கூடாதுன்னு போடல. தேர் கிவிங் தேர் பெஸ்ட். எனிபாடி, நீ யூடியூப் ஓபன் பண்ணு, எல்லா வீடியோஸுமே எந்த கிரியேட்டரா இருந்தாலுமே அவங்களுக்கு முடிஞ்சதை, அவங்களோட பெஸ்ட்டை எவ்வளவு முடியுமோ அதை ஃபுல்லா கொடுத்துதான் அவங்க போடுறாங்க. ஸோ இஃப் யூ திங்க் தட் வீடியோ இஸ் பேட், at least they are acting out on whatever they can do with the full potential they can, with all the potential they have within the boundaries that they have. அதுவே ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு புரிதல் வந்தோடனே ஒரு வீடியோ நான் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்களோட அட்டெம்ப்டை நான் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அஃப்கோர்ஸ் யூ கேன் சே இது மாற்றலாம், அது மாற்றினா இது நல்லா இருக்கும், லைட்டிங்கை மாற்றலாம், கேமரா ஆங்கிள் மாற்றலாம், மைக்கு யூஸ் பண்ண நல்லா, எவ்வளோ சொல்லலாம், ஓகே. ஆனால் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்ல ஆரம்பிக்கணும், திங்க் பண்ண ஆரம்பிக்கணுன்றது எனக்கு சரி, ஓகே. யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக, கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணணும். இது நல்லா இல்லை, இது கேவலமாக இருக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு இல்லாமல் ஒரு கமெண்ட் பண்ணும் போது அட்லீஸ்ட் how is this comment that I'm என்னோட லைஃப்ல ஒரு பார்ட்டை எடுத்து நான் ஒரு விஷயத்துல நான் கமெண்ட் பண்றேன்னா, how is that gonna contribute? அது வெளில போடும் போது அது வேற யாராச்சும் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த கிரியேட்டரா இருந்தாலும் சரி, how is my comment gonna contribute to the video or to the world அப்படின்றது தான் எனக்கு தோணும் போது, ஓகே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். எதுவா இருந்தாலும் கேர்ஃபுல்லா யோசிக்கணும். எந்த கிரியேட்டரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு புக், எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை தான் தராங்க. Nobody wants to give shit. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுக்குள்ள வரும்போது
கம்பீட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு சிலது இருக்கும்ல. இப்போ ரெண்டு எதிர் முனையில இருக்கிற ஆப்போசிட் எண்ட்ஸ்ல இருக்கிற வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அபவுட் த சேம் திங். ஒரு விஷயத்த பத்தியே வித்தியாசமான ரெண்டு இல்ல பல டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும்ல. ஸோ ஐடியாலஜிக்கலி இல்ல பிலாசபிக்கலி வந்து இல்ல ஒரு கான்செப்டா ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. பிலாசபிலேயே வந்து ஆக்சுவலா ஸ்லாவை ஜிசெக் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு, வை ஹி ஹேட்ஸ் விஸ்டம். ஸ்லாவை ஜிசெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபர் இருக்கார். ஓகே, ஸோ அவர் வந்து விஸ்டம் வந்து ஏன் அவர் வெறுக்கிறாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்வார்னா, வாழ்க்கையில எந்த சுச்சுவேஷன்ல நீ இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு வந்து அதை ஆறுதல் படுத்துற மாதிரி ஒரு பிலாசபி வந்து ஒரு விஸ்டம் வந்து எங்கேயாவது இருக்கும், அதுக்குள்ளேயே இருக்கும். அதாவது பேசிக்கலி எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தரை நீ நம்பி ஏமாந்துட்ட அப்படின்னா வாழ்க்கைனா வந்து உனக்கு சில பாடங்களை இப்படிதான் வந்து கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை நம்பி அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கூட இருக்கிறவங்கள நம்பினா வந்து வாழ்க்கையில மேல போயிடலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு நியாயப்படுத்துறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனுக்குமே நமக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எது நடந்தாலுமே சரி அத வந்து இதுதான் கரெக்ட், இதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 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 பழமொழியோ இல்ல வந்து ஒரு டயலாகோ வந்து பின்னாடி வச்சுக்கலாம். இப்ப நீ எடுத்து போற ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்தாலும் சரி நல்லா நடக்கலனாலும் சரி. ஓகே, சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த விஸ்டம் அப்படின்றது வந்து பேசிக்கலி இட் கேன் எதை வேணா நியாயப்படுத்தலாம். அதாவது எந்த சுச்சுவேஷனுக்கும் வந்து ஒரு பின்னாடி வந்து பாத்தீங்களா இப்படி 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 இருக்கிறதுனால இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாமே அப்படின்றதுனால நான் விஸ்டமை வெறுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு தாட் இருக்கு. இது வந்து நீ பிலசாபிக்கலா சொல்லிட்ட. ஓகே, அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜியே இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஸ்கீமா தியரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கீமா தியரினா என்ன? உன்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு நீ ஒரு லைஃபை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கல, அதுதான் ஒரு ஸ்கீமா. So whoever has their own schema will understand whatever situation is thrown at them in that specific schematic way. அவ்வளவுதான். இதுல வந்து wisdom அவர் வெறுத்தாருன்னு வச்சுக்கோயேன், he is actually having a bitterness towards human psychology. I don't see it that way. See, அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா பேசிக்கலி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு விஸ்டம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. யூ கேன் சே தட் ஃபார் எனிதிங். எந்த விஷயத்துக்கு வேணாம். உனக்கு ஒரு நல்லது, ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, நீ சக்சஸ்ஃபுல்லா ஆனாலும் சரி, இல்ல நீ ஒரு ஃபெயிலியரா ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் வந்து இவன் வந்து ஆர்டிஸ்டாவே இருந்தான், ஆர்டிஸ்டாவே வாழ்ந்தான், அவனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல, கடைசியில அவன் இறந்து போனா, அவன் வந்து ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலான ஆர்டிஸ்ட கூட வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரியும் நம்ம பேசலாம். ஒரு சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட வந்து புகழ் வந்த உடனே அவன் ஆர்ட்ட மறந்துட்டான், அவன் ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது அப்படின்னும் பேசலாம். அவன் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்டா இருந்தாலும். சோ இது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனா அவர் சொல்றது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா யாருக்கு அது நியாயமா இருக்கும்னா, யாருக்கிட்ட அதை சொல்றது நியாயமா இருக்கும்னா, ஒருத்தன் வந்து விஸ்டம் வந்து ஒரு ஐடியலிஸ்டிக்கா விஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் விஸ்டம்னு சொல்றவனுக்கு அவர் சொல்றது வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ விஸ்டம் வந்து விக்கிறவங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எனக்கு வந்து அது அவங்க மேல எய்ம் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. சோ இப்போ இந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்துருந்தீங்க, எல்லாத்துக்கும் A to Z பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இல்ல ஒரு டயலாகோ இல்ல வந்து ஒரு கோட்டோ வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னாலும் வந்து அதுக்கும் ஒரு கோட் எழுதலாம். ஆமா, வாழ்க்கையில வந்து யாரையும் நம்ப கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு
சோ So, கடைசியில வந்து நீ தனியா தான் இருப்ப. யூ ஆர் an இண்டிவிஜுவல். நீ தனியா தான் வந்து எல்லாத்தையும் பண்ணும். உன்னை நீ தான் பாத்துக்கணும். உனக்கான வழியை நீயே தான் அமைச்சுக்கணும் அப்படின்னு அப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி அப்படியே அந்த சொல்லலாம். ஒரு 4 பேர் உன் லைஃப்ல வச்சுக்கிட்டாதான் அந்த 4 பேர் அதான். ஒண்ணு அதுக்கு அவங்க இருந்தாதான் வந்து நல்லா அப்படியும் இருக்கும் சொல்லலாம். அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி எப்படி வேணா ஆனா இது சொல்லலாம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்னா இத பத்தி இப்படி யோசிக்கவே இல்லை. இல்ல எனக்கு இது கேட்கும் போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ எல்லாருமே அவங்களோட இப்போ விஸ்டம் இருக்கும் தான். ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க சொல்றது வந்து அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, அவங்க இப்போ எப்படி சொல்றதுன்னா, அது அவனுக்கு தேவையா இல்லையானே தெரியாது. ஆனா அந்த அந்த சிச்சுவேஷன் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக கூட சொல்லலாம் சில நேரத்துல. அது இதுக்கு அவங்களுக்கு ஒரு தேவையே ஆக்சுவலி இல்லாத கூட இருக்கும். நீ சொல்ற சைமா நம்ம பேசுறதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு, எம்பத்தி ஃபேட்டிக் அப்படின்றாங்க அதை பத்தி. ஓகேவா? அதாவது எம்பத்தி பண்ணி பண்ணி சலிச்சு போய் இன்னமே வந்துட்டு என் புரிதலை வச்சே நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். அது இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல. உனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு ரொம்ப நடக்குது என் வாழ்க்கையில. பட் தட் ஃபட்டிக், தட்ஸ் டெம்பரரி ஸ்டேட். அது உடையும். ஏன்னா உனக்கு மறுபடியும் யூ வில் ஃபர்கெட் how it was when you were overwhelmed. You will create some space mentally. Appo you will again start to understand others' experience or others' perspective. So your own understanding will break. But அந்த empathy fatigue அப்படின்றது வந்துட்டு ஒரு மொமெண்ட்ரியா தான் நான் பாக்குறேன். பட் உனக்கு நீங்க அக்ரி பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் என் பர்சனாலிட்டிக்கு அட்லீஸ்ட் இல்ல அக்ரிங் அதுதான் சொல்றேன். எந்த எந்த இது சொன்னாலுமே வந்து லைக் சில நேரத்துல வந்து நம்ம இவன் என்ன யோசிக்காம பேசுறான், யோசிக்காம பண்றான் அப்படின்னா சில பேரால சில இது வந்து ப்ராசஸே பண்ண முடியாது. ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா இதே கான்டாக்ட்ல போனோம்னா இப்போ நம்மளுக்கு லெஃப்ட்ல வந்துட்டு நம்ம நல்லா இருக்கிறது ஒண்ணு பிடிக்கலையா? இல்லடா, நீ இன்னைக்கு பாரு, இன்னைக்கு வேர்ல்டுலயே பெரிய பிரச்சனை என்ன? இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த லெஃப்டிஸ்ட் பேசுறவங்க வந்துட்டு புது புது கான்செப்ட். ஆனா நீ என்ன வேணாலும் பாலிடிக்ஸ் பேசு, அடி வாங்கினா சைமன் தான் அடி வாங்குவான். அவன் தான் சென்னையில இருக்கான். இல்ல இது இந்தியன் பாலிடிக்ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸோ இல்ல, இட்ஸ் வெரி குளோபல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு லெஃப்டிஸ்ட் புதுசா ஐடியாஸோ இல்ல லெஃப்டிஸ்ட்னா என்னது என்ன சொல்றியா? இல்ல மச்சான், அத பத்தி அது ஒரு டெஃபினிஷன் வைய, அது ஒரு புரிதல். நீ வந்து அப்படியே அப்படி போய்டும். அப்புறம் இதுக்கும் வந்து ஒரு புரிதல் தேவை. நான் வந்து சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? கூகுள் பண்ணுங்க. அதாவது சொல்லிருக்கோமேடா போன எபிசோடா ஏதோ ஒரு எபிசோட்ல நம்ம லெஃப்ட் ரைட் பத்தி பேசணுமே. சோ பேசிக்கலி அதுக்காக அத பார்க்கணுமாடா? அமெரிக்கால வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ப்ரமோஷன். அமெரிக்கால வந்து லெஃப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா வந்து கன்சர்வேட்டிவ்ஸும் லிபரல்ஸும் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, கன்சர்வேட்டிவ்ஸ்னா ரைட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் விங்னா கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸ்னா வந்து ட்ரெடிஷன் கல்ச்சர் அப்படின்றத பேஸ் பண்ணி முடிவுகள் எடுக்கிறது. பாலிசி எப்படி இருக்கணும்ன்றது வந்து கல்ச்சரு, ட்ரெடிஷன் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் உடைய தாட்ஸ் அதை வச்சுதான் வந்து பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெரி ஹார்ட் டு கன்ஃபைன் இட் இன் ஒன் சென்டென்ஸ்ரா, சரியா? ஆனா கொஞ்சம் சொல்லணும்னா கொஞ்சம் கன்வென்ஷனல் வேஸ் விட்டு விலகி அவங்க இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம லெஃப்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சும்மா பேசிக்கலி அதாவது சிம்பிளிஃபை தி கான்வர்சேஷன். புது விஷயங்களுக்கு வந்து ஓப்பன், அதாவது இது டிஃபைன் பண்ணா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது நான் இப்ப என்ன சொல்றது, நீ இப்படி யோசிச்சுக்கோ. கன்சர்வேட்டிவ்னா வந்து கன்சர்வேட்டிவா இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு வேர்ட்லயே ஒரு மீனிங் இருக்குல்ல. சோ கொஞ்சம் நம்ம வந்து பழைய மாதிரி, அதாவது ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து அவங்க திங்கிங் எப்படி இருக்குன்னா வந்து சில நேரங்கள்ல வந்து ட்ரெடிஷன் பேஸ் பண்ணி இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு ரிலிஜியன் பேஸ் பண்ணி, இல்லைன்னா அதுல இருந்து அவங்களுடைய கோர் என்ன சொல்றது பிலீஃப்ஸ், அதாவது பாலிசி கூட வந்து ரிலிஜியன்ல இருந்தோ இல்ல அவங்க கல்ச்சர்ல இருந்தோ வந்து அவங்க அந்த கதைகள்ல இருந்து எடுக்கிற மாதிரியான சில பேரை நம்ம வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. இருக்காது.
எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்காது, ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ளோரேஷன், புதுசான விஷயங்களுக்கு வந்து ஓப்பனா இருக்க மாட்டாங்க. சொசைட்டி எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, லிபரல்ஸ் அப்படின்றவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் we want to liberate from the traditional way of thoughts. ட்ரெடிஷன்ஸ் இல்லாம மாடர்னா, அதாவது மாடர்னா சொல்லும்போது அந்த காலத்துக்கு புதுசா இருக்கும். So they will try to advocate something progressive in social or economics, or so they define or advocate. Okay, மேஜர் திங்ஸ் இப்போ கொஞ்சம் ஃபியூ டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப புதுசா இருந்தது, அது வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. லிபரல்ஸ் வந்து கொஞ்சம் புதுசா யோசிப்பாங்க, ஓப்பன் மைண்டட், டெஸ்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க சொசைட்டில. ஸோ அவங்க வந்து ஹோமோசெக்சுவாலிட்டியை கொண்டு வந்து ஒரு விஷயமா ப்ரொபோஸ் பண்ணும்போது கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் லிபரல்ஸ் வந்து they'll have a discussion or a debate. ஒரே நிமிஷம், ஒரு சின்ன கரெக்ஷன். ஹோமோசெக்சுவாலிட்டியா லிபரல்ஸ் கொண்டு வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்கன்றது இல்ல, ஆல்ரெடி காலகாலமா எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்க ஹோமோசெக்சுவாலிட்டி நார்மல் தான். அது பொலிட்டிக்கலா வரும்போது it will belong to the category of liberation and liberals. So அப்படி வரும்போது சாதாரணமான ஒரு கேள்வி கேட்டுட்டு எங்கேயோ போயிருச்சு. இல்ல நான் திரும்ப வரேன். லெஃப்டிஸ்ட் இப்போ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு இந்த ஃபெட்டிக் சொல்லியிருந்தல, எம்பத்தி ஃபெட்டிக் சொல்லிட்டு இருந்தல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எரால they started telling, okay இங்க பாருங்க, எல்ஜிபிடிக்யூன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும். தே ஆர் நாட் த வே யூ வாண்ட் த வேர்ல்ட் டு பிஹேவ். they are different. We need to respect their thoughts. We need to equally treat them. We cannot tell it's a minority thought and we cannot invalidate their thoughts. So we need to validate their thoughts அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்து வராங்க. அது கன்சர்வேட்டிவ்ஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து லிபரல்ஸ் தான் பண்ணுவாங்க, லெஃப்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. சரியா? அவங்க ஆனா அந்த எரால எடுத்துட்டு வரும்போது ஜெனுவனா பல்ஸை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்ரலி பீப்புள், லேமேன் வாஸ் or humanity was trying to listen to them. ஓகேவா நான் சொல்றது? இப்போ அந்த மாதிரி ஒரு எராலையும் they keep breaking and இப்போ 2024ல நான் நின்னு பார்க்கும் போது இப்போ இருக்கிற எரா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we as a human, இதை பத்தி நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லயும் சொல்லியிருக்கேன், நம்ம ஹியூமனிட்டியோட மைண்ட் செட் மாறுறதுக்கு யூ நீட் டைம். பட் வாட் யூ ஹவ் சீன் இன் லாஸ்ட் 5 decades is we have changed so much in our way of thinking in a very short period. And when you do such things, you will be forced to have empathy fatigues. So that is also one of the reasons right now in 2024 when yet again another concept is being brought by the leftists to say, see, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னும் போது ஒரு லே மேனுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, டேய் நீ பாத்துங்கடா, போதும்டா, எவ்வளவு தாண்டா பண்ணுவீங்க, நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, 50 வருஷமா சொன்னீங்க, கேட்டுன்னு இருந்தோம், இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு மைண்ட்ல எனர்ஜி இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கிறது வந்துட்டு த ஹோல் ஹியூமனிட்டி. நான் வந்துட்டு ரொம்ப ஜெனரிக்கா எல்லாருமே இன்க்ளூசிவா பேசிட்டேன். பட் நான் சொல்றது வந்துட்டு ஃப்ரம் மை அப்சர்வேஷன் என்ன சொல்றேன்னா, இதுமே மொமெண்ட்ரி. we will still going to listen to those people who wants to be heard. ஆனா even if a group has not been, இப்போ ஒரு டோட்டல் ஷிஃப்ட் நடக்குது, ஒரு லெஃப்ட்ல இருந்து ஒரு ஹேட் டெவலப் ஆகுது லெஃப்டிஸ்ட் மேல இன்னும் அதிகமா. ஓகேவா? அந்த ஹேட் ஏன் அப்படின்னா, எனக்கு என்னமோ இந்த சிம்பத்தி ஃபெட்டிக் வந்துட்டு ஒரு பெரிய ரீசனா இருக்கும். தென் கொஞ்சம் டைம் கொடுத்து இது ஒரு ஸ்ட்ரெச்ட் அவுட்டா பண்ணியிருந்தா இந்த சிம்பத்தி ஃபெட்டிக், இந்த ஹேட் உருவாயிருக்காது. ஒரு ரொம்ப ஹியூமன் அது வந்துட்டு we are going to be progressive. அப்கோர்ஸ் அது எந்த பேஸ்ல நடக்குது, அது எதுவுமே ஒருத்தரால வந்துட்டு இது கரெக்ட் இது ராங்னு சொல்ல முடியாது. பட் ஃப்ரம் நேச்சுரல் ஒரு நேச்சுரல் அப்சர்வேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து மேபி என்னோட ஏன் நம்ம ஒரு 4 ஜெனரேஷனா இவ்வளவு பண்ணியிருக்கோம், ஓகே அடுத்த 4 ஜெனரேஷன் இன்னும் கொஞ்சம் போய் புஷ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு. ஆனா இப்போ இந்த இடத்துல ஒரு எம்பத்தி ஃபெட்டிக் மட்டும் இங்க ஆக்ட் ஆகல, இன்னொரு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது. அது என்னன்னா, இப்போ வந்து எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டிக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு சென்டர் ஸ்டேஜ், இல்லைன்னா வந்து நார்மலைஸ், அதை வந்து பிளஸ் ஐஏ வாட் எவர், ஓகே. ஸோ
அத வந்து இப்போ இந்த வாட் எவர் தான் எம்பதி ஃபெட்டிக். இப்ப ஆக்சுவலா வந்து லெஃப்டிஸ்ட்ன்றது வந்து லெஃப்டிஸ்ட்ன்றவங்க வந்து நீ கேன்சல் பண்ணிடுவ போலயே. பேசிக்கலி லெஃப்டிஸ்ட் அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எந்த லெவலுக்கு போனாலும் வந்து அக்ரி பண்ணும், எதை வேணா அக்செப்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் இல்ல. ஓகே, சோ பேசிக்கலா என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆக்ட் பண்ற இன்னொரு போர்ஸ் என்னன்னா வந்து இந்த பாஸ்ட் 5 டெக்கேட்ஸ்ல வந்து பெட்டர் ஆயிருக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்க அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க வந்து அத அப்படியே அக்செப்ட் பண்ணல. ஓகே, இட்ஸ் இன் அவங்க வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வைப்பாங்க, கவுண்டரா வந்து அதுக்கு பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். அதை வந்து ஃபைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அக்செப்டன்ஸ், என்னதான் பொலிட்டிக்கலி வந்து நம்ம ஒரு மூவ் பண்ணி முன்னாடி போனாலும் அதை வந்து சொசைட்டி அக்செப்ட் பண்றது, அதை அக்செப்ட் பண்றது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப I made it sound easy. ஆனா definitely they went through a lot of ups and downs to to be wherever they are right now. அது கரெக்ட் தான். இப்போ வந்து குளோபல் லெவல்ல இப்போ நீ பார்த்தனா வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் வந்து அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு பெரிய ரைட் விங் புஷ் இருந்தது ட்ரம்ப் எலெக்ட் ஆன டைம்ல. ஸோ அப்போ வந்து அவர் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும்னா வந்து இதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்ல வந்து திருப்பி சண்டை செய்யணும். இந்த மாதிரி லைக் த புஷ் இஸ் நாட் லைக் ஒன் வே டைரக்ஷன்ல மூவ் ஆகிறது கிடையாது. இட்ஸ் அ டக் ஆஃப் வார். ஓகே, அதுல கொஞ்சம் வந்து இந்த பக்கம் வந்தா கொஞ்சம் அந்த பக்கத்துல இருந்து எடுத்து திருப்பி இந்த பக்கம் எடுத்துட்டு வருவாங்க, நம்ம திருப்பி இந்த பக்கம் அது கொண்டு வரணும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பின் லைக் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டைட் ரோப்பை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கிற இதுவா தான் இருந்திருக்கு. பட் இஃப் யூ சி கான்ஸ்டன்டா வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கும் டுவர்ட்ஸ். இதுல எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து போடணும். அதை வச்சு என்ன சொல்றீங்கன்னு நீங்க பாருங்க. ஓகே, இப்போ கன்சர்வேட்டிவா இருந்தா ஒரு பவுண்டரி இருக்கும். இது ஜார்டன் பீட்டர்சன் சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஓகே, கன்சர்வேட்டிவா இருந்தா ஒரு பாக்ஸ், ஒரு க்ளோஸ்டா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. ஆனா லெஃப்டிஸ்ட் லிபரலா நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும்னா வேர் இஸ் த பவுண்டரி இன் ஓப்பன் மைண்டட்னஸ்? புரியுதா? இப்போ ஓப்பன் மைண்டடா இருக்கும் போது, ஓப்பன் மைண்டடா இருக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு பவுண்டரியே இல்லாம போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் the very word it says open minded. எவ்வளவு ஓப்பன் மைண்டடா இருப்ப நீ வந்து இஸ் கில்லிங் ஓகே, கில்லிங் சம்ஒன் ஓகே, அந்த அளவுக்கு ஓப்பன் மைண்டடா இருப்பியா? இல்ல இது அதுக்கு ஒரு அதுக்குமே ரெஸ்பான்ஸ் சொல்றேன். சோ இப்போ நம்ம அந்த ஓப்பன் மைண்டட்னஸோட பவுண்டரிஸ் வந்து நமக்கு எதுல இருந்து வருதுன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சொசைட்டியோட அது எப்படி சொல்றது, செக்யுலர் ஹியூமனிசம் அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதோட பவுண்டரி செட் ஆகுது. இப்போ வந்து நீ கேட்ட இஸ் கில்லிங் சம்மன் ஓகே அப்படின்ட்டு, கில்லிங் சம்மன் இஸ் நாட் ஓகே அப்படின்றது வந்து இஸ் வெல் அண்டர்ஸ்டுட் பை ஆல் பீப்புள். ஐ திங்க் போத் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ அந்த பவுண்டரிஸ் வந்து there exists a boundary. ஓகே, அது பவுண்டரி இருக்கு, அதுக்கு வந்து பவுண்டரிகள் பல இருக்கு. நம்ம கரண்ட் சொசைட்டில வந்து நம்ம எதை அக்செப்ட் பண்றோம், எதை வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்ற அதுல இருந்து ரொம்ப ஃபாரவே, லைக் டூ ஃபாரவேயா இது வரைக்கும் எந்த ஐடியாவும் வந்ததா எனக்கு தோணல. இன்னொன்னு, நீ கேட்ட நீ ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸை இப்ப நான் டீகோட் பண்ண போறேன். ஓகேவா? நீ கேட்ட கேள்வியை நான் டீகோட் பண்ண போறேன். ஓகேவா? ஓப்பன் மைண்ட்னஸ்க்கு என்ன பவுண்டரி இருக்கு? ஒருத்தனை கொலை பண்றது ஓப்பன் மைண்ட்னஸா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ நீ டோட்டலா இப்படி பாக்குற, ஓகேவா? ஓப்பன் மைண்ட்னஸை இப்படி பாக்குற, ஓகேவா? நான் எந்த இல்ல சொல்றேன், இல்ல நான் சொல்றேன், அந்த ப்ரோபுக்கு தான் நான் பதில் வரேன். ஓப்பன் மைண்ட்னஸ்க்கு பவுண்டரி எங்க? ஒருத்தனை கொலை பண்றதா அப்படின்னு நீ கேக்குறல்ல. நான் என்ன சொல்றேன், நீ பவுண்டரி அந்த பக்கம் வைக்காத, இந்த பக்கம் எடுத்துட்டு வா. ஓகேவா? சரி, ஓப்பன் மைண்ட்னஸ்னா எல்லா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றது ஓப்பன் மைண்ட்னஸ் தானே. பவுண்டரியை நீ இந்த பக்கமும் புஷ் பண்ணலாம் தானே. தல இங்க பாரு, அந்த பக்கம் புஷ் பண்ணும்போது பிரச்சனை வராது தல. நான் சொல்றது வந்து அங்க அதுதான் நான் சொல்றேன். நீ பாசிட்டிவா கொண்டு போற,
நான் பாசிட்டிவா தான் கொண்டு போறேன். நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன் நானு. ஏன்னா நான் ரெண்டுத்தையுமே சொல்றேன். நான் கேர்ஃபுல்லா இல்ல, நான் ரெண்டுத்தையுமே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்ப என்ன மனநிலையில இருக்கேன், ஓகேவா, குளோபலா நான் என்ன ஃபீல் பண்றேன், ஹியூமனிட்டி என்ன மனநிலையில இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். கான்செப்ட் என்ன, இது மூணுமே வேற வேற லேயர், ஓகேவா. இப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நான் ஒரு அளவுக்கு லெப்டிஸ்ட் மேல எனக்கு பயம். இப்போ நான் ஓப்பனா பதிவு பண்றேன், ஓகேவா. எனக்கு லெப்டிஸ்ட் மேல ஏன் பயம் அப்படின்னா, எனக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்ல, ஓகேவா. நான் நிறைய புஷ் பண்ணியிருக்கேன். எனக்கு வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி தேவை, ஓகேவா. நான் நம்புறது எல்லாத்தையும் நான் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, ஒரு பாயிண்ட்ல நான் எதுவுமே நான் வாழ்க்கையில வந்துட்டு நான் நம்பினது வந்துட்டு பிக்ஸேட்டடே இல்லைன்றது ஒரு பயத்தை உருவாக்குறது. அந்த பயமே எனக்கு வந்துட்டு ஒரு லெப்டிஸ்ட் ஐடியாலஜி மேல ஒரு பயத்தை உருவாக்குது. இது நான், ஓகேவா. இது மொமெண்ட்ரியா கூட இருக்கலாம். இது முடிச்சிடறேன், 3 லேயர் இருக்கு. ஒரு லேயர் தான் இது நான், ஓகேவா. இது மொமெண்ட்ரியாவும் இருக்கும். நாளைக்கு நான் லெப்டிஸ்ட காதலிக்கவும் ஆரம்பிக்கலாம் அந்த ஐடியாலஜில. ஆனா இன்னைக்கு எனக்கு பயம். இது நான் இன்னைக்கு, ஓகேவா. இப்போ ஹியூமனிட்டி, ஓகேவா, ஏன் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, ஓகேவா. செகண்ட் லேயர், நான் ஒரு ஜென்ரலா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இது எனக்கு மட்டும் நடக்கல, நிறைய பேருக்கு லெப்டிஸ்ட் மேல ஒரு பயம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா they have pushed a lot of limits which could be good. I'm not saying it's bad, which could be good, but they have pushed the limits so far and we have changed our thought process so much in a very short period. Now I would want to slow down and think, இது கரெக்ட் தானா அப்படின்னு. இது கரெக்ட்னா மறுபடியும் அதே டைரக்ஷன்ல போய்க்கலாம். ஆனா இது கரெக்ட் தானான்னு நான் நின்று யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும். அண்ட் ஹியூமனிட்டி நீட்ஸ் த டைம் அப்படின்றது மை அப்சர்வன்ஸ் ஆஃப் த பிக் கிரவுட். இப்போ கான்செப்ட் தேர்ட் லேயரையும் முடிச்சிடுறேன். இப்போ கான்செப்டுக்கு வருவோம். லெப்டிசம் ஓப்பன் மைண்டட் எவ்வளவு ஓப்பனா இருக்கணும்னா, the very word open minded says you're not supposed to have any boundaries. சோ அங்க போய் பவுண்டரி நம்ம தேடுறதே தப்பு. ஆனா எந்த டைரக்ஷன்ல தேடுறோம்ன்றது வந்துட்டு நம்ம டிக்டேட் பண்ணிக்கலாம். ஒருத்தனை சாவடிக்கிறது தான் பவுண்டரி. டைரக்ஷன் தான் உனக்கு பவுண்டரி, கரெக்டா. எந்த டைரக்ஷன்ல நீ ஓப்பன்னஸ் தேடுறேன்னு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், ஒருத்தனை சாவடிக்கிறதுல ஓப்பன் மைண்ட்னஸ் தேடாத, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும். ஓப்பன் மைண்டட்னா எப்படி வேணாலும் யோசிக்கலாம்ல. நான் சொல்றேன், இது மூணுத்துக்குமே நான் வந்து இந்த மூணு லேயர் பேசுறது எதுவுமே யாருக்குமே புரியல. இல்ல புரியுது. இல்ல நீ நோண்டு, ஆனா இது என்னோட அப்சர்வன்ஸ் நான் சொல்றேன், ஓகேவா. இது 3 லேயருமே என்னோட அப்சர்வன்ஸா தான் நான் சொல்றேன். சில விஷயங்கள் ஓபன் பண்ணி ட்ரிகர் வேர்ட் போட்டுறேன், என்ன நான் மறந்துடக்கூடாது. ஓகே சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்கே நீ தான் கண்டினியூ பண்ணணும். ஓகே, நான் ட்ரிகர் வேர்ட் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோ சைமா. நீனும் நான் மறந்துட்டேன். இப்போ லெஃப்ட் மேல ஒரு பயம், ஓகே. உலக ஹியூமனிட்டியை எவ்வளவு புஷ் பண்ணி இருக்கு இப்போ இருக்கிற அந்த கான்செப்ட்ஸ், ஓகே. இது வந்து என்ன ட்ரிகர் பண்ணி விடுங்க, நான் மறந்துடக்கூடாது. அதை பத்தி எனக்கு ஒரு லைன் நான் அதை எழுதி வச்சிருக்கேன். நான் மூணுத்துக்கும் பதில் சொல்றேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரிவர்ஸ் ஆர்டர்ல, ஓகே. ஓப்பன்னஸ் கான்செப்ட், பேசிக்கலி ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் ஓப்பன்னஸ் டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஐடியாஸ். இட்ஸ் ஓப்பன்னஸ் டு எக்ஸ்ப்ளோர் நியூ டெரிட்டரி that has been unexplored. இது இவ்வளவு நாளா வந்து போய் பார்க்காத புது ஐடியாஸையும் வந்து நம்ம யோசிக்கிறதே, அதாவது இப்போ புது ஐடியாஸை யோசிக்கிறதுன்றதே வந்து இந்த ஓப்பன்னஸ்ல இருந்து தான் வருது ஆக்சுவலா. ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஃப்ளோ, ஒரு சொசைட்டில வந்து நடக்கிற ஃப்ளோ வந்து இந்த ஓப்பன்னஸ்ல இருந்து தான் வருது. அது வந்து ஓப்பன்னஸ் டு நியூ ஐடியாஸ், ஓப்பன்னஸ் டு எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஐடியாஸ் பேசிக்கலி. ஓகே, அதுக்கு வந்து ஆப்வியஸ்லி லிமிட்ஸ் வந்து சொசைட்டியே செட் பண்ணுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எது அக்செப்டபிள் எது நாட் அக்செப்டபிள் அப்படின்றதுதான் வந்து அதோட லிமிட்ஸ் செட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது வாட் லிமிட்ஸ் ஹேவ் பீன் புஷ்ட். அந்த லிமிட்ஸை வந்து இப்ப நான் என்ன கேள்வியா அதை எழுதி வச்சிருக்கேன்னா, இப்ப இந்த லெப்டிஸ்ட் வந்து சில காலங்களா வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க, சில எக்ஸ்ட்ரீமா வந்து சில லிமிட்ஸை வந்து புஷ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நாங்க கேட்டோம். இப்போ வந்து இட்ஸ் நாட் த டைம், ஐ வாண்ட் சம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றல. என் கேள்வி என்னன்னா,
எந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜி ஆர் எந்த லெப்டிஸ்ட் தாட் இல்லைன்னா வந்து எந்த லெப்டிஸ்ட் கான்செப்ட் வந்து உனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்தது? வாட் ஹாஸ் பின் புஷ்ட் அரவுண்ட், லைக் எந்த இடத்துல வந்து லெப்டிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா வந்திருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறேன்? நான் சொல்லட்டுமா? ஏன்னா அதிகமா அஃபெக்ட் ஆன கண்ட்ரி கனடா. ஓகே, அதனால நான் வந்து சொல்றேன், இந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜினால அதிகமா நெகட்டிவ்லி அஃபெக்ட் ஆனது கனடா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வெயிட் லிஃப்டிங் பண்ணான் கனடால. ஒரு ஆம்பளை ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ உமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் லிஃப்டிங்ல ட்ரெமெண்டஸ்லி வின் பண்ணிட்டு வெயிட் லிஃப்டிங் முடிஞ்சோடனே ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ மேல்னு போயிட்டான். இப்போ அது வந்து உமனுக்கு வந்து எஃபெக்ட் ஆச்சு. இப்போ அதே மாதிரி ஒருத்தன் ஃபேக் பிரஸ்ட்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு கிளாஸ்ல போய் குழந்தைங்களுக்கு டீச் பண்றான், ஐடென்டிஃபைங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ உமன். அண்ட் ஓப்பன் மைண்டட்னஸ் என்ன சொல்லும்? யூ ஹாவ் டு அக்செப்ட் தட். ஓப்பன் மைண்டட்னஸ் என்ன சொல்லும்? யூ ஹாவ் டு அக்செப்ட். ஏன்னா இட்ஸ் a rule. You should சொன்னா அந்த ரூல் அப்படினு. It's not a rule. இங்க பாரு it's not a அக்செப்ட் பண்ணனும் ஓபன் மைண்டட்னஸ்னா. நீ அக்செப்ட் பண்ணாத, நடக்குது. பண்ணல அவ்வளவுதான். நான் அத அக்செப்ட் பண்ணல. நான் ஒரு லெஃப்டிஸ்ட். நானும் அக்செப்ட் பண்ணல. ஓகே, ஆனா நடக்குது. இப்போ நம்ம நடக்க கூடாது நடக்க கூடாது நானும் சொல்றேன்டா. எனக்கும் நீனும் ஒரே இதுக்கும் லெஃப்டிசம்க்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜிக்கு என்ன சம்பந்தம்? எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜிஸ். இப்போ அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ நானும் லெஃப்டிஸ்ட் மாதிரி நான் வந்து இப்போ நார்மல் லெஃப்டிஸ்ட் இதுக்கும் லெஃப்டிசம் லெஃப்ட் லீடிங் பாலிடிக்ஸ் இல்லடா. you both need a pause டா. இல்லடா, அவன் வந்து சொல்றது அவன் கரெக்டா தான் கேக்குறான். ஓகே, அதுக்கு சம்பந்தம் இல்லன்னு நீ சொல்றல. எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்க கேக்குறேன். அதுதான் இப்போ வேற எப்படியும் சம்பந்தப்படுத்திக்க முடியல, அதனால அப்படி சம்பந்தப்படுத்த. இல்ல நான் அவன் பக்கமும் பேசுறேன், உன் பக்கமும் பேசுறேன். அவன் கேக்குற கேள்வி என்ன கேக்குறான்னா, அந்த நீ சொல்றல ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்ட ஒருத்தன் வந்துட்டு மிஸ்யூஸோ இது பண்றான். ஓகேவா? அந்த கான்செப்ட ஹி இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங். ஆனா அந்த நேச்சர் வந்துட்டு இட்ஸ் ஹேப்பனிங் in all domains or all bands of frequency. It's not something that you can point out only in leftism. It's happening in all ideologies. It's happening on right wing politics. So அவன் என்ன சொல்றானா, அந்த அவன் என்ன கேக்குறானா, இப்போ ஒருத்தன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால அந்த ஐடியாலஜி ஏன் கொஸ்டின் பண்ற? நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றவனை தானே கொஸ்டின் பண்ணணும், எக்ஸ்ப்ளாய்டேஷனை தானே கொஸ்டின் பண்ணணும். நான் அதை மட்டும் கேட்கல. நான் ஆக்சுவலா இதுக்கும் லெஃப்ட் லீனிங் பாலிடிக்ஸ்க்கும் என்ன லிங்க்னு எனக்கு புரியலன்னு சொல்றேன். அது நீ கேக்குறது சொல்றேன், அவன் கேக்குறது எனக்கு புரியுது. அதுக்கும் என்ன சம்மதம் நீ கேக்குறல்ல, அப்படிதான் எனக்கும் இருக்கணும்னு ஆசை. ஓகே, அது ஏன் நான் சம்பந்தம் படுத்தி லெஃப்ட் லீனிங் பாலிடிக்ஸோட இதை நான் ஏன் கொண்டு வரேன்னா, இதை வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகே, அதனால இட் ஹேப்பன்ஸ் டு லீன் டுவர்ட்ஸ் லெஃப்ட்னு சொல்லலாம். புரியுதா? ஓகே ஓகே, வெஹமென்ட்லி வந்து இதை எதிர்க்கிறதுனால, அதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்த கன்சர்வேட்டிவ்ஸ் லிபரல்ஸ் எப்படி பாக்குறாங்கன்றது இருக்கு. ஓகே, அதை கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த டிஸ்கஷனே எங்க நடக்கும்னா லெஃப்ட் லீனிங்ல தான் நடக்கும். அதுக்கு டிஸ்கஷனா அதுக்கு அதை என்கேஜ் பண்ற மாதிரி டிஸ்கஷன். ஏன்னா ரிஜெக்ட் பண்ற மாதிரி டிஸ்கஷன் தான் கன்சர்வேட்டிவ் சைட்ல நடக்கும். இதை என்கேஜ் பண்ற மாதிரி டிஸ்கஷனே லெஃப்ட் லீனிங் பாலிடிக்ஸ்ல தான் நடக்கும். அதனால it happens to be left leaning. I'm not pushing something into left. It just happens to be that I'm just making an observation. புரியுதா? அந்த ஒரு அப்சர்வேஷன். ஆனா நீ சொல்ற மாதிரி ஒரு நார்மல் தாட் ப்ராசஸ்ல லெஃப்ட் லீனிங் பாலிடிக்ஸ் இஸ் நாட், nothing is intrinsically bad. புரியுதா? அது வந்து ரொம்ப பேடான ஒரு சென்டென்ஸ், அப்படி சொல்லிட கூடாதுன்னு. ஆனா அது வந்து நார்மலா லெஃப்டிஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து பேடுன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லல, நானும் சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள வரும்போது எந்த கேட்டகரியில வச்சு பேசலான்றதுலயே கன்சர்வேட்டிவ்ஸ் உள்ள வர முடியாது. ஏன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் அதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை. கன்சர்வேட்டிவ்ஸ் இல்ல மச்சான், என்ன மாதிரி இருக்கிற நடுநிலையில இருக்கிறவங்க கூட. ஆமா, நானும் வந்து கன்சர்வேட்டிவ் லிபரல் எதுவாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன்.
ஆமா நான் அப்படி நான் லெஃப்டிஸ்ட் இல்ல, வந்து நான் ரைட்டும் இல்ல லெஃப்டும் இல்ல, நான் எவனா இருந்தாலும் நான் வந்து சரி. தப்புனா நான் கேட்பேன். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு அவ்வளவு போலரைஸ்டாவும் அவ்வளவு வாலடைலாவும் இருக்குன்னு சொல்றேன் நான் என் அப்சர்வேஷன்ல. ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 பேருக்கு இப்போ வந்து ஒரு 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 கேள்வி பதில் இருந்தது இல்ல, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் எப்படி மாறுச்சு, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு அதுலதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கு. இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் தேவை, அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டெம்பர்மெண்ட் அதெல்லாம் கூட இருக்கு. அது அண்டர்ஸ்டாண்டிங்குமே அதுதான் நான் சொல்றேன். அந்த ஃபெட்டிக், இந்த எம்பத்தைஸ் பண்றது, எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க நம்ம தாட் ப்ராசஸ், எவ்ரிதிங் பிளேஸ் a role. நம்பர் 1 you can't shout மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நடக்க கூடாது. ஆச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஒரு ஒரு எப்படி சொல்ல, இன்னைக்கு டுடே you are forced to know everything. சரியா? இன்னைக்கு நம்ம என்னதான் இக்னோரன்ஸ் ஸ்மால் இன்டரப்ஷன். எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து இப்ப எனக்கு ரிதேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணதுல வந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஆப்வியஸ்லி இந்த கான்வர்சேஷன் கன்சர்வேட்டிவ் சைட்ல நடக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க அதை டோட்டலி வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. லிபரல் சைட்ல தான் இது வந்து சரியா தப்பான்ற கான்வர்சேஷனே வந்து இதோட லிமிட்ஸ் என்னன்ற கான்வர்சேஷனும் லெஃப்ட் சைட்ல தான் நடக்குது. ஸோ வாட் ஷுட் பி ஆர் பொசிஷன்? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த லிமிட்ஸை வந்து டெஸ்ட் பண்றது வந்து ஆப்வியஸ்லி இப்ப நான் வந்து லெஃப்டிஸ்ட் தான், ஐடியாலஜிக்கலி நான் ஒரு லெஃப்டிஸ்ட் தான். பட் ரிதேஷ் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் அந்த சிச்சுவேஷன்ஸை அக்செப்ட் பண்ணல, அது நடக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் சொல்றேன். ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த ஓப்பன்னஸ் டு ஐடியாஸ்க்கு வந்து ஒரு லிமிட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இப்ப நானே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், இது ஒரு லிமிட், இது லிமிட்டை தாண்டதுன்னு நான் என்னால சொல்ல முடியுது இல்ல. ஸோ அது வந்து நான் கரண்ட் சினாரியோல இருந்து எடுத்துதான் சொல்றேன், இப்ப இருக்கிற கல்ச்சர்ல இருந்து எடுத்து. அது கான்செப்ட் இல்லன்னு சொல்ல வரேன். அது கான்செப்ட் இல்ல, அது உன்னோட ஸ்டேட், இட்ஸ் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓகே, எஸ், ஆனா கான்செப்டே அவன் சொல்ல மாதிரி ரிதேஷ் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சான். ஒருத்தனை கொலை பண்றது கரெக்டா இல்லையா, ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அது தப்புனாலும் ஓப்பன் மைண்டட்னு வந்துச்சுன்னா யூ நீட் டு ஹேவ் த மென்டல் ஸ்ட்ரென்த் டு கோ இன்சைட் த டாபிக் அண்ட் டாக் அபவுட் எவ்ரிதிங். சூர்யா 2 பேருக்கும் நான் சொல்றேன், MK சூர்யாக்கு 2 பேருக்குமே இத நான் நீ சொன்னதை வச்சும் அவன் சொன்னது, இப்போ ஃப்ரீடம் ஆஃப் தாட் எவ்வளவு வேணாலும் ஓப்பன் மைண்டடா இருந்துக்கும். ஓகே, ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் தாட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரெண்டும் இருக்கணும். இருந்ததுன்னா நீ எதை வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம், எதை வேணாலும் யோசிக்கலாம். அப்படி யோசிக்கும் போது நீ எவ்வளவு வேணாலும் என்கேஜ் பண்ணிக்கோ. ஆனா when it comes to actions, there needs to be specific things. அதுல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நிறைய நீ என்கேஜ் பண்ணி, நீ எவ்வளவு வேணாலும் இப்போ நம்ம கொலை பண்றது தப்பா ரைட்டான்றது ஆக்ஷன்ல நம்ம வந்து பண்ணல, ஐடியாலஜில நம்ம வந்து பண்றோம். ஆனா ஆக்ஷன்லயும் பண்றோம். You should have the freedom of thought, you should have the freedom of speech, so that your thoughts and your words can die instead of us as human beings. இதுவும் வந்து பீட்டர்சன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. எனக்கு இதெல்லாம் வந்து பீட்டர்சனோட ஃபேன்றதுனால இல்ல, நான் வந்து ஃபேன்லாம் இல்ல, ஆனா ஒரு விஷயம் யாராச்சும் கரெக்டா சொன்னாங்கன்னா அதை யோசிச்சு பார்த்து அது கரெக்டா இருந்ததுன்னா நான் எடுத்துப்பேன். ஓகே, இது வந்து you should have freedom of thought, you should have freedom of speech, so that your thoughts and your words can die instead of us humans. ஏன்னா அதையே தடுக்கும் போது தான் ப்ராப்ளம் ஆகுது. எனக்கு என்ன தெரியுமாடா, நான் அந்த 3 லேயர்ஸ் சொன்னேன்ல, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிஸ்டிங்ஷன் இங்க இருக்கு. ஒருத்தனை கொல்றது சரியா தப்பா, ஓப்பன்னஸ் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்ற நம்ம வந்து கொஞ்சம் வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தனை கொல்றது தப்பு, மரண தண்டனை வந்து யாருக்கும் விதிக்க கூடாதுன்னு சொன்னதும் எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு லிபரல் ஃப்ரண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகே, சோ இதுதான் நான் சொல்ல வரேன் பேசிக்கலி. இப்போ இன்னைக்கு நீ யோசிக்கும் போது வந்து ஒருத்தனை கொல்லலாமா, அது சரியா தப்பா அப்படின்ட்டு வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு லிபரலை கொஸ்டின் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து கொலை பண்ணக்கூடாது, ஒருத்தனை வந்து உயிரை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னது லிபரல் தாட் தான். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியா அனுபவிக்கிற கிட்டத்தட்ட எல்லாமே, ஓகே, வசதிகள்ல இருந்து எல்லாமே இங்க வந்திருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது இல்லாம வந்திருக்காது.
ஓகே, இது எதுவுமே வந்து லைக் அதான் இந்த thesis antithesis சொல்லுவாங்களே, எப்பயுமே லிபரல்ஸ் தான் ஆன்டிதெசிஸ் தான். இப்போ அது சாரிடா, நான் வந்து சைமன் நம்மள திட்டுவான், அவன் அதனாலதான்டா இவ்வளவு வந்து ஆவேசமா நாங்க பேசுறது. இப்போ இல்ல, ஹெகல்னு ஒரு பிலாசபர் இருக்காரு, நம்ம பேசியிருக்கோம். அவர் வந்து அவரோட மெயின் பிலாசபிக்கல் தாட் ப்ராசஸ் வந்து ஒரு ஏதாச்சும் நீ ஒன்று யோசிச்சு வச்சிருக்க, ஒரு கான்செப்ட் வச்சிருக்கனா அது ஒரு தீசிஸ். அதுக்கு ஆப்போசிஷன் வந்ததுன்னா அது ஆன்டிதெசிஸ். ஸோ ஆன்டிதெசிஸ் வந்து தீசிஸை வந்து கொஸ்டின் பண்ணும், அது ரெண்டும் அதை வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணி நிறைய கேள்வி கேட்கும். அது ரெண்டும் சேர்ந்து அது சால்வ் ஆகி இட் வில் ஃபார்ம் அ சொல்யூஷன். அந்த ஒரு சிந்தசிஸ், அந்த சிந்தசிஸ் தான் நம்ம வந்து தேடி போயிட்டே இருக்கோம். ஸோ நீ இப்போ யோசிக்கிறது எல்லாமே ஆன்டிதெசிஸ் வந்து அதை மாற்றும், அதை மாற்றி ஒன்றா சேர்ந்து சிந்தசிஸ் வரும். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். அதுதான் நான் இப்போ லிபரல் கன்சர்வேட்டிவ்ன்றது அப்படிதான் மாறுது. மச்சான் நம்ம லிபரல் கன்சர்வேட்டிவ்னு போறோம், ஆனா ஓகே இல்ல அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். ஏன்னு நான் சொல்றேன், நம்ம வந்துட்டு we kept saying you have to act upon what you believe. ஆனா அதுதான் நம்ம இன்னைக்கு லெஃப்டிசம் மேல கிரிட்டிசைஸும் பண்றோம். ஓகேவா, அவனுங்க the leftists believe so and so is the philosophy and they act upon it, and now we are questioning why are you acting upon it. ஓகேவா, சோ இது நல்ல ரெலவன்ஸ் இருக்கு. நான் அது 3 லேயர் நான் சொன்னது, நான் எனக்கு ஓப்பன் மைண்ட்னஸ் லெஃப்டிசம் வரைக்கும் 3 லேயர் நான் சொன்னது. ஓப்பன் மைண்ட்னஸ் இஸ் கோயிங் டு பி ஓப்பன் மைண்டட் irrespective of what topic you are going to bring in. Even if killing someone is a debatable topic, according to me, when it comes to the concept of open-mindedness or concept of being leftist, okay va, அதுக்குள்ள நீ euthanasia கொண்டு வரலாம், அதுக்குள்ள நீ எவ்வளோ பாசிட்டிவ் திங்ஸும் கொண்டு வந்துட்டு it is a debatable topic and you can still be open-minded about killing someone or not. பட் நம்ம வந்துட்டு ஒரு செரி பிக் பண்ணி ஒரு 2-3 வேர்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு ஒரு கான்செப்டை வந்துட்டு யூனோ அதை வந்துட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்றது, அவர் அந்த ஹோல் ஐடியாலஜியை வந்துட்டு கொஸ்டின் பண்றதோ இல்ல அந்த ஹோல் ஐடியாலஜியோட வேல்யூவை பிரிங் டவுனோ பண்ண முடியாது. அது அண்ட் வாட் எவர் ஐம் சேயிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் லெஃப்டிசம் பட் ஃபார் ஆல் ஐடியாலஜிஸ். இதுல எனக்கு வந்து அது க்ளோஸ் பண்ணிடுறேன் மச்சான். என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு எனர்ஜி இல்ல, ஓகேவா, அதனால எனக்கு எனர்ஜி இல்ல. பட் எவனுக்காச்சும் எனர்ஜி இருந்துச்சுன்னா போய் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாம அன்பயஸ்டா இருக்கேன், ஓகேவா. நான் எனக்கு மூளையில மறுபடியும் எனர்ஜி வரும்போது நான் இறங்கி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறேன், எது கரெக்டோ எது சரியா அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனா இப்பொழுதுக்கு எனக்கு எனர்ஜி இல்ல, ஓகேவா. இந்த லெஃப்டிஸ்ட் கான்செப்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு பயங்கர டயரிங் ப்ராசஸ் தான். அத வந்து இருந்தாலும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு அப்படின்னா, நான் செத்துருவேன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதான் அது அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அப்ரஸ் பண்ணப்படுறவங்க சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கவே முடியாது. அப்ரேஷன் அண்டர்கோ பண்றவங்க வந்து இதை விட வந்து நான் போராடி செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிதான் அவங்க யோசிப்பாங்க. ஓகே, சோ அதை வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்கற வரைக்கும் கத்தி சொல்ல வேண்டிய அவசியம். இதுல நான் ஒரு வருத்தம் இருக்குன்னு சொன்னேன், அது என்ன தெரியும், இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது வந்து கல்ச்சரலி லிபரல் தாட் பத்தி தான். பொலிட்டிக்கலி லிபரல், பொலிட்டிக்கலி லெப்டிஸ்ட் ஐடியாலஜிஸ் வந்து இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னாலும் அது வந்து பரவலா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேர்ந்திருக்கா, கிடைச்சிருக்கா, இல்ல வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள்ல வந்து ஒரு பாதியாவது நடந்திருக்கா அப்படின்னா இன்னும் இல்ல. நான் வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் நடக்கிறதுனால ஒரு ஸ்டாட் 100%ரா இல்ல ஒரு ஸ்டாட் வந்து பார்த்தேன். அந்த ஸ்டாட் என்னன்னா, the top 22 or 25 people, economically rich people in India own as much wealth as 70 crore Indians who are at the bottom. Okay. ஒரு பொலிட்டிக்கலி லெப்டிஸ்ட் ஐடியாலஜி வந்து பரவலா ஆயிருக்கிற ஒரு கண்ட்ரில வந்து இதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே விஷயத்த வந்து நம்ம வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லயோ ஈவன் கனடால கூட வந்து பாக்குறது கஷ்டம். இவ்வளோ பெரிய டிஸ்பாரிட்டி அண்ட் இவ்வளோ கம்மி பீப்புள், இன்னொரு எண்ட்ல அவ்வளோ அதிக 70 கோடி பீப்புள். ஓகே, அதான் என் வருத்தம் என்னன்னா, நம்ம கல்ச்சரலி வந்து லெப்டிஸ்ட் விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுறோம், பொலிட்டிக்கலி லெப்டிஸ்ட் விஷயங்கள்லாம் இன்னும் போய் சேர வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதுக்கு வந்து நம்ம பயங்கரமான வேலைகள்லாம் செய்யணும்.
அண்ட் ஆல்சோ வைல் அட் த சேம் டைம் இந்தியா வந்து கடந்த ஒரு 10 இயர்ஸா வந்து ஒரு ரைட் பாலிசி இதுலதான் ரூல் பண்ணப்படுது. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்பாரிட்டி நம்ம கம்மி பண்றதுக்கு யோசிக்கிறதோ இல்ல வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் இப்படி எல்லாம் யோசிக்கிறதே வந்து ஒரு போராட்டம் தான். இப்ப இதெல்லாம் எப்ப வரும்? ஒரு புரிதல் இருந்தாதான் வரும். எப்படி ரொம்ப டைவர்ட் ஆயிட்டோம். ரொம்ப நன்றி ரிதேஷ் அவர்களே டாபிக் லிங்க் பண்ணதுக்கு. ஏன்னா ரொம்ப இதுல அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறையவே புரியலடா. இல்ல மச்சான், சைமன் வந்து லெஃப்ட் ஆரம்பிச்சது அப்படியே இதுக்கெல்லாம் ஒரு புரிதல் வேணும். ஓகே மச்சான், இதுல இப்போ எனக்கு என் வாயை நோண்டி விட்டீங்க, எனக்கு துடிக்குது இப்ப பேசணும்னு நிறைய. இல்ல இல்ல நீ நம்ம நிறைய பேசலாம்டா, டாபிக் நீ கட் பண்ணிக்கோ, அந்த மைக்க வைடா கீழ. இது நல்லா இருக்குடா பேசும்போது. சரி இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா புரியல உனக்கு. ரெண்டே விஷயம் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. நீ எதை பேச போறியா? இல்ல என்ன மாத்தி போட்டுறேன் அதுக்கப்புறம். இல்ல மக்கள் பிரதிநிதியா நீ இதுதான் இருக்கணும். இல்ல மக்கள் பிரதிநிதியா இருந்து வேஸ்ட். ஏன்னா எதுவுமே புரியல நீங்க பேசுறது. ஒண்ணுமே இல்ல மச்சான், இது இப்ப நீ பெருசா சொல்ல போறான்னு அர்த்தம்டா. எனக்கு என்னன்னா இவ்வளவு யோசிக்காதவன் தான் வந்து பாட்னு போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்துட்டே இருப்பான். தம்பி இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. நானு இவ்வளவு யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு இருந்ததுன்னா நான் ஏன்டா இதெல்லாம் வந்து பண்ண போறேன். நானு இதை பார்த்து நான் திருந்த அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடையாது. அதனால யோசிக்காம வந்து கொலை பண்றானுங்கடா. யோசிக்கிறவனும் பண்றான், ஓவரா யோசிச்சவனும் பழம்பி போய் பண்றான். அவ பேச என்ன பிரச்சனைன்றியா? சரி அந்த பக்கம் நிகிலிசம் வேணாம். சரி இவர் நான் வந்துட்டு என்னோட பிராங்கா என் எமோஷனை வெளில எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ண? இவ்வளவு நேரமும் அதான் பண்ணேன். சரி இப்படி இல்ல இப்படி வச்சுக்கலாம். எனக்கு இது ஒரு பிரச்சனை, ஓகேவா? இப்போ நான் உங்க 3 பேரையும் கேட்கறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எனக்கு கரெக்டா திங்க் பண்ண வைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒரு ஓப்பன் மைண்டடோட கேக்குறேன் உங்களை. எனர்ஜியை சேமிச்சுட்டேன். இப்ப நான் ஓப்பன் மைண்ட் ஆயிட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு கேட்கறேன் மேடம். இப்போ வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஒரு வேர்ல்ட் செட்டப்ல இருக்கும், ஓகேவா? அந்த செட்டப்ல நீ ஏதோ பண்ணிக்கினே இருக்கணும், கொடன்னு ஏதோ பண்ணிக்கின்னு இருக்கணும், ஓடின்னு இருக்கணும், என்னென்னமோ பண்ணணும். அது ஏன் பண்ற எதுக்கு பண்றோம்னு தெரியாத பண்ணிக்கினே இருப்ப. நீ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நடுவுல ஒருத்தர் நிப்பாட்டிட்டு நீ எங்க இப்படி எப்படிங்க போறது, இந்த 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 இதுக்கு எப்படி போறது, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நான் சாக போறேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படிடா போறது அப்படின்னு கேட்டா, என்ன டான்னு கூப்பிடாத டீன்னு கூப்பிடு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஏன்டா நீ ஸ்ட்ரைட்டா அங்க போறியடா? இல்ல நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். என்னோட வருத்தம் இல்ல, என் குழப்பத்தை சொல்லிடுறேன், ஓகேவா? நான் என்ன சொல்றேன், நான் வந்துட்டு உன்னை டான் கூப்பிடக்கூடாது, டீன் கூப்பிடணும். ஐ ரெஸ்பெக்ட் தட் கான்செப்ட். நான் அந்த கான்செப்ட் டிமீன் பண்ணல, பிலிட்டில் பண்ணல. என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன், ஓகேவா? நான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஓடுறேன். அப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயத்த ஒழுங்கா புரிஞ்சுக்கல. இப்போ நான் மட்டும்தான் அந்த ஒரு புரிதல் மனப்பான்மையிலேயே என் வாழ்க்கையை ஓட்டணுமா? இப்போ அந்த பக்கத்துல இருந்து அவன் ஏதோ ஒரு டென்ஷன்ல ஓடுறான், அவன் கிட்ட போயிட்டு நம்ம இது பேசக்கூடாதுன்ற ஒரு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஏன் கம்மியாயிட்டு வருது? சரி இவங்கிட்ட போய் நான் என்ன டானு கூப்பிடாத டீனு கூப்பிடணும்னு நான் என்னோட ஏக்கத்துல இருந்து, நான் வாழ்க்கையில அடிப்பட்ட அந்த சோகத்துல இருந்து நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல, என் வாழ்க்கையிலே அதான் பிரச்சனைன்னு நான் இருக்கேன். எனக்கு அந்த நிலைமையில அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகும்போது ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் மை ரைட்ஸ், என்ன நீ டீன் போட்டுதான் கூப்பிடணும், அவர் கால் மீ, அட்ரஸ் மீ, ஹி ஆர் ஷி அப்படின்னு நான் சொல்றது நான் கேள்வியே கேட்கல. ஆனா ஏன் why am I not giving that space for the other person, or why am I not giving any sort of benefit of doubt? இப்போ நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன், ஓப்பன் மைண்டஸ் இது எனக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் எனக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஒரு கெனடியன், ஒரு வெள்ளைக்காரர், ஓகே, அவர் வந்து வயசானவர், ஓகே, ஒரு 70
கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோ, ஏன் 60 70ஸ்ன்னு வச்சுக்கோ. அவர் வந்து என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், கிராஃபிக் டிசைனர். அவர் வந்து ஒரு வின்யார்டு வச்சிருக்காரு, ஒரு ஒயின் இது. ஆனா இப்போ வித்துட்டாரு கோவிட் அப்போ. ஆனா அவர் வந்து நல்ல ஒரு டொராண்டோட ஹிஸ்டரி பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜென்டில்மேன். ஓகே, அவருக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு இருக்கு. லாஸ்ட் ஏதோ ஒரு ஃபேமிலி கேதரிங்ல, ஏதோ கிறிஸ்மஸ் இவெண்ட் தான் நினைக்கிறேன். அந்த அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து பொண்ணா இல்லை. இப்போ வந்து ஷீ ஐடென்டிஃபைஸ் ஆஸ் அ ஹீ. மாஸ்டெக்டமிலாம், பிரெஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஆன் ஐடென்டிஃபைங் ஆஸ் அ மேல். இப்போ அந்த ஒரு ஃபேமிலி கேதரிங்ல இவரு ஷீ ஹர்ன்ற மாதிரி ஃபீமேல் மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு, பேசிட்டார் நார்மலா போற போக்குல, வேணும்ட்டே இல்லை. இப்போ அந்த சொன்னதுனால பெரிய ஃபைட்டு. இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்ப அவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, ஏன்பா நான் வந்து அதை அப்போஸ் பண்ணல. இட்ஸ் ஹர் ஆர் ஹிஸ் ரைட் டு பி வாட் எவர் ஹி ஆர் ஷீ வாண்ட்ஸ் டு பி. ஐ எம் ஓகே வித் இட். ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, நான் ஒரு 50-60 வருஷம், அதாவது ஒரு அவளுக்கு என்ன வயசோ, அவனுக்கு இப்போ 13 வச்சுக்குவோமே ஃபார் எக்ஸாம்பிள். பிறந்ததுல இருந்து எனக்கு டாட்டர் தானே அவ. எனக்கு இந்த மாதிரி ஒன்று மாறும் போது, அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி மாறும் போது, எனக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்றதுக்கு டைம் வேணும்ல. அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. இவ்வளோ ஏன் ரேஜ் வருது? நான் வந்து ஒத்துக்காம இல்லையே, நான் ஓப்பன் மைண்டடா தானே இருக்கேன். ஆனா நான் குழந்தையில இருந்து நான் வளர்த்த டாட்டர்ன்றது நான் மாத்தத்துக்கும் ரெடியா இருந்து நான் வந்து தெரியாம சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டு விட்டுட்டு போலாமா? அது கஷ்டமா தானே இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஓகே இன்ட்ரெஸ்டிங்ன்ற மாதிரி இருந்தது. எனக்கு அதுக்கு சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு வருத்தமா இருந்தது. அது ஒரு இன்டாலரன்ஸ் ஃப்ரம் த அதர் சைடு. அண்ட் ஆல்தோ இட் வாஸ் அன்இன்டென்ஷனல். இந்த மாதிரி ஒரு இன்டாலரன்ஸ் இருக்கோ, கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஓபன் பண்ணலாமோ ஸ்பேஸ். அந்த டான்ஜென்ட்ல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் மச்சான். உன்னோட ஆன்சரை நான் எடுத்துக்கிறேன்டா. ஏன்னா அது ஒரு ஆடட் ஒரு அக்யூமுலேட்டட் தாட்ஸ். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த டான்ஜென்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு என்னன்னா ஏன் எனக்கு அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் வர மாட்டேங்குது, அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐ எம் ட்ரைங் டு பி ஓப்பன், ஐ எம் ட்ரைங் டு பிரேக் மை பேரியர்ஸ். நான் என் தாட்ஸை முடிஞ்ச அளவு உடைச்சி ஐ எம் ரெடி டு லிசன் டு வாட் எவர் யூ ஆர் சேயிங். பட் அந்த ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்குறீங்களா? அது இஸ் இட் ரியலி பாசிபிள் that you can have such an expectation on someone to be 100% perfect? And over 10% imperfection, yeah, tolerate. I can see that you're fighting your life for this. ஓகேவா? அது எனக்கு புரியுது. ஆனா ஆன் த அதர் சைட் ஏன் அந்த எம்பத்தியே கம்மி ஆயிடுச்சு? ஏன் உங்களால ஓகே மேபி ஹி இஸ் ரன்னிங், மேபி ஒரு டிஃப்ரெண்ட் இதுல இருக்கான்ற ஒரு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் இல்ல ஒரு ஸ்பேஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு மச்சான். ஐ ஃபீல் ஐ எம் பீங் choked right now, if I have to use the right words. I think I am being I feel a bit choked in thonudhu from the all leftist ideologies that's happening around me. நான் ரித்தேஷ் சொன்ன அந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, வாட் இஸ் தி அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி? ஹவு டிட் ஹி ஆர் ஷீ ஃபீல் அபவுட் இட்? அதை வந்து நம்ம ஏன் வருதுன்னு நம்ம வந்து ஏன் கெஸ் பண்ணணும்? ஏன் அவங்க கிட்டே கேட்க கூடாது? இல்ல, எனக்கு இப்ப ரியல் வேர்ல்ட் சிச்சுவேஷன்ல என்னால வந்து கேட்க முடியாது, அது வேற விஷயம். ஆனா நம்ம அசியூம் பண்ணிக்கிறது என்னன்னா, இப்ப அவரு கூட நான் பேசினா அவரு கூட மட்டும் தான் அந்த ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் எனக்கு தெரியும். அசியூமிங் தட் இஸ் த ஸ்டோரி. ஓகே ஓகே. அப்படி இருந்தாலுமே இட்ஸ் அந்த அதர் பார்ட்டியோட ரியாக்ஷன் வந்து ப்ராபப்ளி an explosive reaction based on whatever that person has. வந்துரும் சொல்றேன்டா எம்கே, நான் வந்துரும் சொல்றேன். இங்க பாரு, it took us some time for us not to call your name and start addressing you as MK. சரியா? ஆனா அது வந்துருச்சுல இப்போ. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாட்டி மிஸ்டேக் பண்ணும்போது you had the patience to accept it was they are genuinely trying, but still
இட் டுக் சம் டைம் ஃபார் தெம் டு சேஞ்ச்ன்றதுக்கு உனக்கு கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸும் கொடுத்தியா நீ எங்களுக்கு? அந்த ஸ்பேஸை தான் நான் கேட்கறேன். I'm genuinely trying, but right from the beginning, when you put such an expectation on me, it's very hard for me to meet such an expectation when I'm genuinely trying. அதுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியால இருக்கிறதுனால அதுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் புரிதலுக்கு இருக்கிறேன். எனக்கான ஒரு புரிதல் வந்து இந்த விஷயத்துல ஏன் வரமாட்டேங்குதுன்னா, ஏன் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு புரிதல் வரமாட்டேங்குதுன்னா, நான் இந்தியால இருக்கிறதுனால இந்த சினாரியோஸ் எல்லாமே வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கு உனக்கு. எனக்கு இப்போ கூட எனக்கு வந்து ஆமா ரொம்ப அந்நியப்பட்டுதான் எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு வந்துரும், கவலைப்படாத. இல்ல இப்போ பேசிக்கலி வந்து ஒரு விஷயத்துல வந்து ஸ்பீச் கண்ட்ரோல் பண்ணப்படுது, இல்ல தாட் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னா அதை பிரேக் பண்றதுதான் லிபரல்ஸோட வியூ, ஐடியா, தாட். அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதனாலதான் எனக்கு ஏன் லிபரல்ஸ் இதை பண்றாங்கன்னு எனக்கு சர்ப்ரைசிங். கேன்சல் பண்றாங்க. நானே என்ன லிபரல்னு கிளைம் பண்ணிக்கிறேன், லெஃப்டிஸ்ட்னு கிளைம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பீச்சும் தாட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ண கூடாது. அதை வந்து கண்ட்ரோல்ஸ் எங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருந்ததோ அதெல்லாம் உடைச்சு ஒரு ஃப்ரீடம், ஒரு ட்ரூ தாட் வந்து கொடுத்ததே வந்து ஒரு லிபரல் ஐடியா தான். ஆனா நீ ஒரு ட்ரூ லிபரல். ஆனா அந்த மாதிரி இல்லடா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நாங்க உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீ இந்தியால வந்து நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா நீ இப்படி பேச மாட்டேன். நாங்க ஏன் இவ்வளவு ஆதங்கமா நானும் சூரியன் இப்ப பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நான் வந்து பாட்காஸ்ட்லயே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் தனியா சொல்றேன். ஆனா ரொம்ப மோசமா இருக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ். we are forced in a specific box by the so called liberals. அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்டா நீங்க தானே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம நீ சொல்றது வந்து கேன்சல் கல்ச்சர் இங்க பாரு, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியால அதை யோசிக்கிறதுக்கும் அதோட உண்மையான அஜெண்டாவும் வேற. அது இந்தியா மட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரி வருது. எனிதிங் தட் இஸ் கோனா அஃபெக்ட் எவரிபடி ஒரு நல்ல விஷயம் இந்தியால வந்து அப்படிலாம் இல்ல சதீஷ். அது ஆக்சுவலா வந்து வார்த்தைகள்ல வந்து சில இதுலயும் ஒரு புரிதல், ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. என்னன்னா, தமிழ்ல வந்து தமிழ்நாட்டுல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒரு 50-60 வருஷமா இருக்கு. ஓகே, அதுக்கு இங்க சொல்ற பேர் என்னன்னா சமூக நீதி. டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் தான். அதோடைய எய்ம்ஸ் என்னன்னா வந்து டெமோக்ரட்டைஸ் பண்றது விஷயங்களை, சோசியலைஸ் பண்றது விஷயங்களை, இதெல்லாம் தான் அதோடைய எய்ம்ஸ். அததான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண ட்ரை பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அதோட பேர் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். பேசிக்கலி சமூக நீதி அப்படின்ற விஷயத்தை ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி கான்செப்ட் சொல்றேன். ஓகே, the concept of சமூக நீதி or political correctness என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, justice for everybody, treating everyone equally, giving everyone opportunities and stuff like that. Perfect. ஆமா, இதோடைய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இந்த பேரை வச்சுட்டு ஒரு ஒரு அபியூசிவ் வெர்ஷன் இதுக்கு இருக்கு அப்படின்றதையும் இதையும் நம்ம வந்து பிரிச்சு பாக்குறதும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உடைய ஒரு என்ன சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தான். ஆமா ஆமா, ஓகே. ஆனா என்ன பிரச்சனைனா, இட் கேன் பி ஈஸிலி டிசீவ்ட். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ அதுலயே வந்து இப்போ ஒருத்த வந்து நல்லவன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோயேன், அவன் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணதுனால நான் நல்லவனே சொல்றேன்னா அவன் எல்லாமே நல்லதுதான் பண்றானா? புரியுதா? ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்ற ஒரு கான்செப்ட் நீ கொண்டு வரும்போது, இல்லாட்டி ஓப்பன் மைண்டடா இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது அந்த கான்செப்ட் வந்து கரெக்டா தானே தோணுது. ஆனா ஒருத்தன் அதை அபியூஸ் பண்ணும்போது உனக்கு டிஸ்டிங்ஷன் வந்து தெரியணும்ன்றது, நீ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும்ன்ற, அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அந்த எஃபர்ட்டே வந்து நிறைய பேர் போடணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அந்த எஃபர்ட்டே சில பேர் போட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு மாப் மென்டாலிட்டி மாதிரி நடக்குது நிறைய விஷயம். அந்த ஹர்ட் மென்டாலிட்டியில தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மாதிரியே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படி நான் இப்போ
ஆக்சுவலா சமூக நீதின்றது வந்து நீ வந்து எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் அவன் பேசிட்டு ரித்தேஷ் இல்ல அவன் பேசட்டும். வார்த்தை தப்பாயிடுச்சு. இல்ல அவன் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நீ பேசு, அவன் பேசட்டும், நான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன். எனக்கு ஒரு சம லிங்க் ஒன்று. ஓகே. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மாதிரியே வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, யூடியூப்ல நானும் பார்த்திருக்கேன். சோஷியல் ஜஸ்டிஸ் வாரியர்ஸை வந்து, அதாவது பேசிக்லி அவங்கள வந்து மொக்க பண்ற மாதிரியோ இல்ல கலாய்க்கிற மாதிரியோ கிண்டல் பண்ற மாதிரியோ பல வீடியோஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ பேசிக்லி என்னன்னா, இங்க இந்தியால தமிழ்நாட்டுல வந்து அதோடைய டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா சமூக நீதி. சோஷியல் ஜஸ்டிஸ் தான் சமூக நீதி. இங்க அது எப்படி பார்க்கப்படுது, எப்படி வந்து அணுகப்படுது ஒரு பாஸ்ட் 50-60 இயர்ஸ் அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரிபடி, ஈக்குவலி ட்ரீட்டிங் பீப்புள், கிவிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றது, அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, இதுக்கும் யூடியூப்ல நான் பார்க்கிற சோஷியல் ஜஸ்டிஸ் டைட்டில்ஸ் வச்சு வர கிளிப்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. எனக்கு வந்து நீங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸஸும் சம்பந்தம் ரொம்ப. இங்க பாரு, ஒன்றும் இல்லை, இந்த லேபிள் தான் இப்போ வந்து ப்ராப்ளம் ஆகுது. இப்போ ஒரு விஷயத்த நீ வந்து அந்த விஷயம் அந்த கான்செப்டா நீ பாக்குற, ஓகே, ஆனா அந்த கான்செப்ட்குள்ள நாங்க கொண்டு வரதெல்லாம் வந்து அந்த கான்செப்ட்குள்ள அடங்காத விஷயங்களா இருக்கு. ஆனா இட்ஸ் பின் லேபிள்ட் as these concepts, அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு அத இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து பார்க்கும் போது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, we don't have any other labels to talk about it. இப்போ அதை வந்து என்ன சொல்லலாம், இப்போ அதோட பேட் வெர்ஷன் இல்ல அதை அபியூஸ் பண்றாங்க இந்த கான்செப்ட்ன்ற மாதிரி வேணா உங்ககிட்ட பேசினா நீ வந்து என்கேஜ் பண்ணுவ. அதோ அப்படியே லேபிள் பண்ணாதான் நீ சொல்ற. ஆனா ஐ வாண்ட் யூ டு கம் டு த அண்டர்ஸ்டாண்டிங் வேர் இன் த வே தட் we are talking about it. நீ வந்து அப்படி நீ ஒரு விஷயத்துக்கும் நாங்க சொல்றதுக்குலாம் நீ அப்படி சொன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இல்லைன்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இல்ல. நீங்க சொல்ற விஷயங்கள்ல வந்து உங்களுடைய பொசிஷன் என்னவோ அதான் என்னோட பொசிஷனும். அதுதான் சொல்றேன். ஆனா அந்த கான்செப்டோட லேபிள் பண்றதை விட வேற எப்படி எங்களுக்கு லேபிள் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து அந்த கான்செப்ட் பேசும்போது அந்த லேபிள்ல தான் பேசுறோம். சோ அந்த லேபிள்ல அது ஈவன் இஃப் இட்ஸ் அபியூசிங் த கான்செப்ட், இட்ஸ் லேபிள்ட் அண்டர் தட் கான்செப்ட். ஓகே, இதே மாதிரி லேபிளிங் வந்து நீ கன்சர்வேட்டிவ் சைடுல யோசிச்சு பாரு. கல்ச்சர், ட்ரெடிஷன், பிலீஃப் சிஸ்டம்ஸ், ஓகே, இந்த பேர்ல எவ்வளவு விதமான கெட்ட விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. சில இப்ப விமனை வந்து எப்படி வச்சுக்கணும், எங்க வச்சுக்கணும், எந்த மாதிரி நடத்தணும் அப்படின்ற கான்செப்ட் இருந்து ஆரம்பிச்சு காஸ்ட் ஹைரார்கில இருந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து கல்ச்சர், ட்ரெடிஷன், பிலீஃப்ஸ்ன்ற பேர்ல கன்சர்வேட்டிவ் சைட்ல இருந்து எக்ஸாக்ட்லி இதே மாதிரிதான் வந்து நடந்திருக்கு. ஓகே, அதுக்கெல்லாம் வந்து என்ன லேபிள் கொடுத்திருப்பாங்கன்னா, எங்க ஊர்ல இப்படிதான், இந்த இடத்துல இப்படிதான், எங்க நம்பிக்கை இதுதான், எங்களுடைய கல்ச்சர் இதுதான், எங்களுடைய ட்ரெடிஷன் இதுதான், அதை நீங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து வந்திருப்போம். அதுக்கு வந்து ஆப்போசிஷன் வரும்போதெல்லாம். சோ அதனால வந்து இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல ஸ்பெசிபிக்கா என்ன டிஃபரன்ஸ்னா, கன்சர்வேட்டிவ் சைட்ல கன்சர்வேட்டிவ் சைட்ல வரும்போது ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். உனக்கு கிளியரா தெரியும். ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். டிஸ்கஸ் பண்றதுக்கே சொல்றேன். இப்போ டிஸ்கஸ் பண்றதுக்கே இப்போ காஸ்ட் வச்சு பிரிக்காத, எங்க ஊர்ல இப்படிதான் சொல்லாத அப்படிலாம் நான் ஈஸியா சொல்லலாம். ஆனா நீ ரைட்ல சொல்லலாம் ஆக்சுவலா. இப்ப வந்து நம்மளால ஈஸியா சொல்ல முடியுது, ஓகே. ஆனா இத பேச ஆரம்பிச்ச டைம்ல வந்து இல்ல மச்சான், எங்க கல்ச்சரை நீங்க எப்படி क्वेश्चन பண்ணலாம், அங்க போகாத எங்க ட்ரெடிஷனை நீங்க எப்படி क्वेश्चन பண்ணலாம். இல்லடா, அங்க போகாத, அங்க போகாத. அங்க போனா அது வேற மாதிரி போகும். நான் என்ன சொல்றேன்றத புரிஞ்சுக்கோ. அந்த கான்செப்டை எடுத்து வைக்கும் போது டெஃபினட்டா நம்மளுக்கு தெரியுது கன்சர்வேட்டிவ்ல எதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரீமா சொல்லும் போது நம்மளுக்கு தெரியுது. ஆனா அது வந்து எப்ப சொல்ல முடியுது அதெல்லாம் விட்டுரு. அது அது இன்னும் டீப்பா போயிடும் டாபிக், அதுக்குள்ள பிரான்ச் அவுட் ஆகி. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கன்சர்வேட்டிவ்னு வரும்போது எந்தெந்த எங்க ஊர்ல இப்படிதான் பொண்ணுங்களை இப்படிதான் நடத்தணும், இப்படிதான் குழந்தைங்க இருக்கணும், இந்த ரைட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து தெரியுது. அதை லிபரல்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க, எல்லாம் அப்படியே போகுது. ஆனா லெஃப்ட் சைட்ல எடுத்துப்பாரு, ஓப்பன் மைண்டட்னஸ் என்ன வருதுன்னா, இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் வாரியர்ஸ் இல்ல சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றதுலயே சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி அபியூஸ் பண்ற கேரக்டர்ஸ் வரும்போது ஒரு டிஸ்டிங்ஷன்ஸ் வந்து பிளரியா இருக்கு. இப்போ அது இருக்குன்றது இருக்குடா. ஆனா இல்ல, கன்சர்வேட்டிவ் சைட்லயும் எக்ஸ்ட்ரீம்லி பிளரியா தான் இருந்திருக்கு, இப்பவும் அப்படிதான் இருக்கு. நீ क्वेश्चन பண்ண முடியாத பல விஷயங்கள் இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது ஜாதி பார்த்தா கல்யாணம் பண்ணுவாங்க,
பேசிக்கலி இதை ஏன் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னா, அவங்க வந்து இத ஃப்ரீடம்க்கு எகென்ஸ்டா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க டிஃபென்ஸ் பாயிண்ட் என்னன்னா, எங்க கல்ச்சரை நீங்க வந்து, எங்க ட்ரெடிஷனை நீங்க வந்து கொஸ்டின் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எது, ஹியூமன் ரைட் அண்ட் ஃப்ரீடம் எதுன்றத வந்து டிஸ்டிங் பண்ணி பிரிச்சே பார்க்க முடியாத ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நம்ம இருப்போம். ஓகே, ஒரு ஆமா புரியுது. நீ சொல்ற அதே சிச்சுவேஷன் வந்து எப்படி லெஃப்ட் சைட்ல வந்து நீ இருக்குன்னு சொல்லியோ அதேதான் இருந்திருக்கு, இப்பவும் அதேதான் இருக்கு. இப்ப என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இப்ப இந்தியால வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் மூலியமா வர பிரச்சனைகள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல லெப்டிஸ்ட் கிட்ட இருந்து வருது, ஆனா இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போ எப்படி காஸ்ட் சிஸ்டம் வந்து நாங்க இப்படிதான் அப்படின்னு இந்தியால வந்து சொல்றாங்களோ, அந்த மாதிரி இங்க நடக்கவே இல்லை, நடக்காது. இங்க அதோட ஆப்போசிட் சைட்ல நடக்குது. அதனாலதான் நான் வந்து ஒரு லிபரல் சைடை வந்து நான் எடுத்து பேசும்போது கன்சர்வேட்டிவ்ஸ்லயும் அப்படித்தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது தட் இஸ் சோ irrelevant டு வெஸ்டர்ன் தாட் ப்ராசஸ். ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு சொல்லவே முடியாது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. பொம்பளைங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட முடியுமா நீ கனடாலயோ அமெரிக்காலயோ? மச்சான் இன்னும் உனக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நான் அந்த இதுல ரொம்ப தெளிவா பேச வேண்டியது, we are only questioning the volatile or the எப்படி சொல்ல the pressure we receive from the groups. We are not questioning the whole concept. புரியுதா? இங்க இன்னைக்கு கார்பரேட் கல்ச்சர்ல லெப்டிஸ்ட் ஐடியாலஜியை நீ சேலஞ்ச் பண்ணினா யூ வில் பி ஃபயர்ட். ஆனா ஒரு ரைட்டிஸ்ட் ஐடியாலஜியை நீ சேலஞ்ச் பண்ணினா யூ வில் நாட் பி ஃபயர்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனா வந்து அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, நீ லெப்டிஸ்ட் ஐடியாலஜியை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, ஆனா நீ லெப்டிஸ்ட் ஐடியாலஜியை வந்து ஃபாலோவும் பண்ண முடியாது. யூ ஆர் நாட் அலவுட் டு பி பார்ட் ஆஃப் எனி யூனியன்ஸ். ஓகே, குரூப் சேர்க்க முடியாது, உன் உரிமைக்காக நீ குரல் கொடுக்க முடியாது, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வந்து போராட முடியாது, யூனியன்ஸே ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா வந்து நீ இன்டர்நெட்ல அதாவது மீனிங்லெஸ்ஸா வந்து வார்த்தைகளை சும்மா நீ டைப் பண்ணி அடிக்கலாம். அது நீ வந்து லெப்டிஸ்ட் ஐடியாலஜி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாம ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி எவ்வளவு வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா பக்காவான ஒரு கேபிட்டலிஸ்டிக் கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜில தான் பிரைவேட் கார்பரேஷன்ஸ் வந்து ரன் ஆகுது. நீ வந்து சிந்தனையில வந்து நீ எவ்வளவு வேணா ஃப்ரீயா இருக்கலாம். நான் சொல்றது வேறடா. அவன் சொல்றது எனக்கு புரியுது, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்றது இல்ல, நீ சொல்றது புரியுது எம்கே, நீ சொல்றது கரெக்ட். ஓகே, ஆனா சூர்யா வந்து அத சொல்லல. அவன் என்ன டிஃபரன்ஸ் சொல்ல தெரியல, நீ சொல்லு. இந்த கம்பெனி, அந்த கம்பெனிய ரன் பண்ற பிலாசபி ஐடியாலஜி இருக்குல்ல, அதை விட்டுரு. ஓகேவா? நான் லெப்டிஸ்டா ரைட்டிஸ்டா என்னன்னே தெரியல எனக்கு. நான் மியூட் போட்டிருக்கேன் சைமன் மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஆளுப்பா நான் அப்படின்னு வச்சுக்கோ. சைமன் ஏதாச்சும் கேள்வி கேளுடா. அவன் மியூட்லயே போயிட்டான்டா. அவன் மியூட்டே பண்ணிட்டான். நீங்க பேசி இல்ல இது எதுக்கு பேசுறீங்கன்றது அந்த புரிதலே எனக்கு இல்ல, அதனால நான் அமைதியா இருக்கிறேன். சரிடா, உனக்கு உன் ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வா, ஜாயின் அஸ், அவ்வளவுதான். இல்ல எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனா அதான் ரித்தேஷ் சொன்ன மாதிரி எப்படி சொல்றதுன்னா, ஒரு கன்சர்வேட்டிவ் பர்சன் வந்து லிபரல் ஐடியாஸ் வந்து இப்போ சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு லிபரல் வந்து சொல்றாங்க. அதனால வந்து அந்த இடத்துல வந்து அது தப்புன்னு தெரியுது, அதை பண்ணாம இருக்கிறாங்க. சரியா? ஆனா ஸ்டேயிங் இன் கன்சர்வேட்டிவ் திங்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் which doesn't harm anyone அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே போதும். யூ நீட் நாட் பி லிபரல். அண்ட் தென் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, யூ ஆர் சேயிங் கன்சர்வேட்டிவா நான் இல்லை, லிபரலாகவும் நான் இல்லை. யூ கான்ட் டூ தட். சரியா? யூ ஷுட் பி இன் சம்திங் அண்ட் யூ ஷுட் சப்போர்ட் தி அதர். சரியா? கன்சர்வேட்டிவா இருந்துட்டு லிபரல் ஐடியாஸ்க்கு ஓப்பன் அப் ஆகலாம். யூ கான்ட் ஸ்டே இன் அ கிரே ஏரியா, பிளாக் ஆர் ஒயிட், இது எல்லாம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடுநிலையா இருந்துட்டு நீங்க பேசுறதுல வந்து லாஜிக்கே இல்ல. ஆக்சுவலா நீ சொல்றது உண்மைதான். ஆனா என்னன்னா, இப்போ நான் நடுநிலைன்னு நான் சொன்னேன்னா, நான் சொல்ற பேசுற விஷயத்தை பத்தி பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். ஐ ஹேப்பன் டு பி இன் ஒன் ஆஃப் தீஸ்னு. ஸோ என்னதான் நம்ம வந்து நடுநிலைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம பேசினாலுமே, நம்ம பேசுற தாட் ப்ராசஸ் வந்து இட் வில் ஹேப்பன் டு ஃபிட் இன்டு ஒன் ஆஃப் தோஸ் பாக்ஸஸ். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி இப்போ நான் கன்சர்வேட்டிவா இருந்தேன்னா I will be open to liberal ideas too.
நான் லிபரலா இருந்தேன்னா ஐ வில் பி ஓப்பன் டு கன்சர்வேட்டிவ் ஐடியாஸ் டூ. ஸோ அதுதான் நான் வந்து இந்த கிரே ஏரியான்னு சொல்றேனோன்னு தோணுது. ஆனா நீ சொல்றது உண்மைதான், நீ கரெக்ட். இல்ல நான் வந்துட்டு எக்ஸாக்டா நீ சொன்ன மாதிரி நடுநிலைன்னு நம்ம சொல்றது வந்துட்டு we are open to shiftன்றது தான் வந்துட்டு we are open to listen, we are open to experiment our ideologiesன்றது தான் நான் வந்துட்டு நடுநிலைன்னு சொல்றேன். மேபி எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சுக்கோ. பட் தென் இன் மொமெண்ட்ரலி இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஒரு கன்சர்வேட்டிவா தான் சவுண்ட் பண்ணுவேன், ஓகேவா? பட் it doesn't fit the exact political definition of conservatism. அந்த ஒரு டெஃபினிஷனை ஃபிட் பண்ணாம நான் எப்படி கன்சர்வேட்டிவ்ல இருக்கேன்றது வந்துட்டு இட் இஸ் அ சார்ட் ஆஃப் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நவ் வி ஆர் இன் எலெக்ஷன் டைம். இப்போ there are leftist ideas, there are rightist ideologies, there are party ideologies, there are leaders who follow that ideologies. Then இது இருக்கு. Then you as a voter, you will know what those ideologies are. What will the party go ahead with? என்ன மாதிரி ஐடியாலஜி அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உனக்குன்னு ஒரு 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 நாலேஜ் இருக்கு. ஆனா ஆமா, நாலேஜ் இருக்கு. ஆனா அத வந்துட்டு கரெக்டா ஏன் நான் சொல்றேன்னா, இது நீ நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே இல்ல மச்சான். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன? ஓகே, 1960s and 70s டிஎம்கே வின் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஓகேவா? இன்னைக்கு டிஎம்கேவை சேலஞ்ச் பண்றாங்கன்னா திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். சோ சைமன் இல்ல நான் யாருக்கும் அகேன்ஸ்டாவோ இல்லைன்னா ப்ரோவாவோ எல்லாம் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, ஐடியாலஜிஸ் ஃபாலோ பண்றது இஸ் நாலேஜ். பட் தென் டு ரியலி நோ இஃப் தே வில் ஃபாலோ தட் ஐடியாலஜி, அது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தென் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த ப்ராக்டிகல் ட்ரூத். அங்க கிரவுண்ட்ல என்ன நடக்குன்றது இட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். யூ வில் நோ, ஓகே இன்னைக்கு வந்துட்டு இந்த சோ அண்ட் சோ பார்ட்டி இஸ் சப்போர்ட்டிங் சோ அண்ட் சோ ஐடியாலஜிஸ், பட் அதுதான் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். நீங்க சொல்றது எல்லாமே இருக்குடா. ஆனா என்னன்னா, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யாருக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க. இங்க கரண்ட் சிச்சுவேஷன் அதுதான். சரியா? எதையாச்சும் ஒண்ணு வந்து திணிக்கிறாங்க. நம்ம மறுபடியும் ஃபெட்டிக்கு போறோம், எம்பத்தி ஃபெட்டிக்கு போறோம். என்ன வேணா சொல்லிக்கோ, நீ என்ன வேணா பேசிக்கப்பா, அரசியல் ஒரு சாக்கடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? அந்த யோசிக்கிறதுக்கே யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் அந்த ஒரு ஜோன்ல இருக்கிறாங்க. எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே ஹாப்பியா, அந்த ஜோன்லயே நிலைக்க முடியாது. யூ வில் பி புஷ்ட். ஆமா, அதுதான் அந்த ரியாலிட்டி தெரியாம, அந்த ரியாலிட்டி தெரிய வரும்போதுதான், யாருக்கு அது நடக்கும் போது அவங்க மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்டிங்கே வருவாங்க. அது வரும்போது வருவாங்க. அது வரைக்கும் எல்லாருமே இப்படிதான் குழம்பிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன தெரியுமா மெயின் பர்பஸ் இந்த பாட்காஸ்ட்ல, இந்த எபிசோட்லயும் பாட்காஸ்ட்லயும் எனக்கு மெயின் பர்பஸ் என்னன்னா, ஒரு கான்செப்ட் இப்போ லெஃப்ட் ரைட்னு பேசுறதோ இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதோ இல்ல, எனக்கு எப்படி யோசிக்கணும், எப்படிலாம் பார்க்கலாம், சைக்காலஜி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ், நம்மள புரிஞ்சுக்க, இந்த மாதிரி எனக்கு சில கான்செப்ட்ஸ் நான் வந்து அப்படியே நான் கொண்டு போறேன். இந்த மாதிரி அப்பட்டமா டிஎம்கே நீங்க நம்பணும், ஏடிஎம்கேவை நீங்க நம்பணும், சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் ஒண்ணு அப்படியே நம்ம பேசாம இந்த மாதிரி சில அப்டிராக்ட் கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு போறோம்னா, அதெல்லாம் வந்து யாருக்காச்சும் உதவாதா? இந்த மாதிரி யோசிக்க வச்சா பொலிட்டிக்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க, டே டு டே புரிதலுக்கு எடுத்துட்டு வரேன். புரிதலுக்கு ஏன் எடுத்துட்டு வரேன்னா, அந்த புரிதல்ல வந்து அதாவது ஒரு மனுஷங்கிட்ட புரிதல் பத்தி நிறைய விஷயங்கள் நீ பேசிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் யோசிக்கலாம், இப்படி எல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க உள் வாங்கிக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து they'll take care of whatever they are experiencing in their life. அதனாலதான் நான் உங்களை திருப்பி டேய் நீங்க ஸ்பெசிபிக்ஸ்க்கு போகாதீங்கடா, இந்த ஒரு கான்செப்ட் பத்தி பேசுனீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. அவங்கவுங்க இந்த கான்செப்டை மட்டும் எடுத்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா எல்லாரும் அந்த கான்செப்ட் வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்ல வச்சு அவங்க யோசிச்சுக்கலாம். லவ்னா என்னன்ற அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பேசுவோமா? இல்ல எனக்கு என்னன்னா இது சொல்றது வந்து அம்பேத்கர் சொல்ற மாதிரி இருக்கு. ஒருத்தன் வந்து அப்ரோச்
படுறான் அப்படின்னு ஒரு ஏழையா இருக்கிறான் அப்படின்றது வந்து நீ அவனுக்கு ஹெல்ப் பண்றது எப்படின்னா அவனை உணர வச்சா போதும், அவனே பார்த்துப்பான். அதை அந்த உணர வைக்கிறதா முக்கியமான விஷயம். அதுதான் மச்சான். நம்ம இது சரவணன் சொன்னா இதே மேட்டர் வந்து மார்க்ஸ் எப்படி சொல்லுவாருன்னா கிளாஸ் கான்சியஸ்னஸ் வந்து ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பேசிக்கலி என்னன்னா இப்போ இந்தியால வந்து இருக்கிற மிடில் கிளாஸ் இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருப்பாங்கல்ல. ஸோ பேசிக்கலி வந்து ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை செய்வாங்க, காரு வீடு லோன்ல எடுத்திருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க. தே திங்க் தட் அவங்களுடைய தரம் வந்து உயர்ந்திருக்கு. அவங்க வந்து லைக் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மிடில் கிளாஸ் தான் வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கு பயங்கர பெரிய காரணமா இருந்தது, விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகே, ஸோ தே திங்க் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. அவங்க வந்து பை டிஃபால்ட் வந்து கன்சர்வேட்டிவா போய் விழுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆனா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இன்னும் போய் சேரல அப்படின்னா, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஓன் பண்ணாத, சேலரிக்கு வேலை செய்யற எல்லாருமே லேபர் தான், எல்லாருமே தொழிலாளி தான். ஒருத்தங்க ஹார்ட் லேபரை வந்து பிசிக்கல் லேபர் பண்றாங்க, இன்னொருத்தங்க வந்து மென்டல் லேபர் பண்றாங்க. நீங்க எந்த லெவல்ல வந்து ஒரு மேனேஜரியல் லெவல்ல இருந்தாலும் சரி, இந்த கம்பெனி வந்து உங்களை வேலையை விட்டு அமைச்சிட்டா உங்களுடைய சர்வைவல் கொஸ்டின் மார்க் ஆகும் அப்படின்னு இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிற எல்லாருமே லேபரர்ஸ் தான், எல்லாருமே லேபர் தான் பேசிக்கலி. ஓகே, நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன், நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து கட்டுறாங்க. ஓகே, தி கண்ட்ரி இஸ் பில்ட் பை இந்த மணி தான், இந்த டாக்ஸ் தான். ஓகே, பட் தே திங்க் தட் அவங்களுக்காக தான் வந்து இந்த கண்ட்ரி இயங்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில கற்பனைகள்ல வந்து அவங்க இருக்காங்க. பேசிக்கலி வந்து the people at the top economically, people who actually own the means of production, நம்ம கன்சியூம் பண்ற எல்லா பொருட்களையும் ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல இருக்கிறவங்க, they very regularly get tax breaks, டாக்ஸை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எம்ப்ளாய் பண்றாங்க பீப்புள் அப்படின்றதுனால வந்து they almost pay none in taxes. ஓகே, அதை எஸ்கேப் ஆகிறதுக்கு பல வழிகள் வச்சிருக்காங்க. இந்த கண்ட்ரி பில்ட் பண்ணதே வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ் தான் ஆக்சுவலி. பட் தே டோன்ட் ரியலைஸ் தட் தேர் ஆக்சுவலி லேபரர்ஸ்ன்ற அந்த தாட்டே இல்லை. அது இல்லாம வந்து அவங்க வந்து ஒரு கிளாஸ் மேல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்துல இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட வந்து இந்த கிளாஸ் கான்சியஸ்னஸ் வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். வேணும். அவங்களுடைய பொசிஷன் எங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அது இவனுங்க எல்லாம் பேசிடுறானுங்க, கடைசியில அதுக்கு ஒரு புரிதல் வேணும்னு முடிச்சிடறானுங்கல்ல. நீ உன்னையே அறியாம ஸ்வீடனை டிஃபைன் பண்ணிருக்க. ஓகே, இவன் வந்து புதுசா ஆரம்பிச்சிட்டான்டா. சொல்லு. பட் இதுல ஒரு கோட்டும் ஒண்ணு சொல்றேன், ஓகேவா? எழுதி வச்சிருக்கேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட ஒரு கோட் ஒண்ணு. Understanding with you. The greatest enemy of knowledge is not ignorance. It is the illusion of knowledge. அதேதான். வீக்கெண்ட் ஆனா வந்து படம், அதுக்கப்புறம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி வச்சுப்பாங்க. உட்கார்ந்து வந்து நமக்கு தான் எல்லாமே வந்துருச்சு, நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். மேல இருக்கவங்களுக்கும் அந்த டிஸ்டன்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எனக்காக தான் நடக்குது, இந்த நாடு எனக்காக தான் இயங்கிட்டு இருக்கு. என்ன ரொம்ப வந்து இது பண்றீங்க. இப்போ ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்னது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன சொல்லுது, அந்த நோண்டி இழுத்துருச்சு, டிகப் பண்ணிருச்சு மைண்ட்ல. அதை நான் சொல்லி ஆகணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு இது வந்து ஒரு ஹாஃப் அ டே என் மைண்ட் மூளை கீழே எல்லாம் செதறி போய் நான் வந்து ஒரு ஹாஃப் அ டே இதை பத்தி யோசிச்சு ரொம்ப ரொம்ப ஒரு டீப்பான ஒரு மூட் ஜோன், ஒரு கிளவுட்ல இருந்தேன். நீட்சேனால
அவனை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இது அவன் வந்து ரொம்ப காண்டாயிடுச்சு எனக்கு. ஓகே, அவன் வந்து சொன்னான் கல்ச்சர் வந்து இப்படிதான் ரன் ஆகுது. ஓகே, எப்படின்னு சொல்றான். ஒன்னு illusion ஆஃப் நாலேஜ். ஓகே, நான் வந்து பேராஃப்ரேஸ் பண்றேன், நான் அப்படியே கோட் பண்ணல, நான் வந்து புரிஞ்சதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சாக்ரட்டிக் வே ஆஃப் த illusion ஆஃப் நோயிங், அந்த நாலேஜ்னால எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடலான்ற ஒரு பிம்பம். ஆர்ட் அப்படின்ற உன் கண்ணு முன்னாடி ஃபிளட்டர் பண்ண வச்சு ஆர்ட்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பிம்பம். அப்புறம் பிலீஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் ரிலிஜன், இது ஒரு மெட்டபிசிக்கல் அர்ஜ் வந்து உருவாக்கி அதை உன் கண்ணு முன்னாடி வச்சு அதோட பர்பஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம். இந்த மூணும் வேற வேற லெவல்ஸ்ல ஒரு மனுஷனுக்கு இருக்கிறத வச்சுதான் கல்ச்சரே ரன் ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து உட்கார்ந்து ஒரு அரை நாள் வந்து எனக்கு வந்து இல்ல நம்ம மைண்ட்ல வேற ஏதாச்சும் இருக்கா, ஆர்ட் இருக்கு, மெட்டபிசிக்கல் அர்ஜ் இருக்கு, நாலேஜ், பர்சூட் ஆஃப் நாலேஜ், இது தவிர இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதாச்சும் இருக்கணுமே, எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வருது. ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு வந்து தான் வேற வேற லெவல்ஸ்ல சொசைட்டி ரன் ஆகுது. இதை பத்தி யோசிக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ்ன்றதை விட அந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க பாவம் இந்த 3 வந்து அடங்கி இருப்பாங்க. இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இதுக்காக வாழ்ந்துட்டு ஆக்சுவலா சால்வ் பண்ணக்கூடிய நார்மல் விஷயத்தை கூட சால்வ் பண்ணாம செத்துருவாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. எனக்கு வந்து ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு இதுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியலடா. எனக்கு அப்படியே நீச்சல் புடிச்சு. ஆனா அது இந்த சேனல்ல பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்கும், இந்த 4 பேரு இதெல்லாம் பேசி என்ன புடுங்க போறாங்க அப்படின்னு. நீ இது எல்லாரும் ஒரே மாதிரிதான் கடைசியில எல்லாருக்கும் ஒரே தேவையானதை பத்தி. ஆனா இங்க அதுலதான் நான் வந்துட்டு கொஞ்சம் வேறுபடல. அதுல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா, இது கோட்டு இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது. எனக்கு தோன்றது நான் சொல்றது, உனக்கு நாலேஜ் நீ அக்வயர் பண்ணிக்கினே இருப்ப நீ வாழும் போது. அது வந்துட்டு அது ஒரு இன்னெவிட்டபிள் திங். ஓகேவா, நீ வாழ்ந்து நீ உயிரோட எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடும்னு நீ நினைப்ப, அதுவும் தப்பு. அது தப்பு. அதுதான் இருடா இல்லடா, எனக்கு காண்டாச்சுடா அது சொல்ல. புரியுது. உனக்கு நீ உயிரோட இருந்தீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் அக்வயரிங் நாலேஜ். நீ அங்க இங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே யூ வில் அக்வயர் நாலேஜ். அதை பத்தி ஒரு பிரச்சனையே இல்லை. ஓகேவா, அந்த நாலேஜை நீ கொஸ்டின் பண்ணணும். கொஸ்டின் பண்ணா உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா, கொஸ்டின் பண்றதுக்கு உனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், டைம் இருக்கணும். இல்ல அப்படின்னா நீ அதை கொஸ்டின் பண்ண மாட்ட, அக்வயர் பண்ண நாலேஜை பிலீவ் பண்ணுவ. ஆனா இதுல எதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டா ஒரு கம்ஃபர்ட் ஸ்டேட்டா அக்வயர் பண்ணக்கூடாது. இதை எதுலயுமே நீ இது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமா யூ நீட் டு ஹாவ் அ ஸ்ட்ரைவ் டு கெட் அவுட் ஃப்ரம் திஸ் கம்ஃபர்ட் ஜோன். அப்பதான் உன் நாலேஜை கொஸ்டின் பண்ண முடியும், அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது எனர்ஜி இல்லைன்னா பண்ணாத, எனர்ஜி இருக்கும்போது பண்ணு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதான். ஐயோ, ஆனாலும் அது ஒரு எல்லாமே அந்த திருப்பி யூ கோ இன்டு தி சேம். இட்ஸ் வெரி ஹார்ட் டு கண்டென்ஸ் டா. இட்ஸ் வெரி ஹார்ட் டு கண்டென்ஸ் எவ்ரிதிங் இன்டு நம்ம ஏன் போணும்னு கூட நீ கேட்கலாம். ஆனா ஓகே, அதெல்லாம் இருக்கு. சரி, ஓகே, நம்ம என்னென்னலாம் பேசுறோம். எனக்கு இன்னும் நிறைய பேச இல்ல மச்சான். இட்ஸ் வெரி ஹார்ட் டு கண்டென்ஸ் திஸ். It's very hard to condense what we are speaking into a podcast. Okay va, it's very philosophical, it's a very deep subject. Okay va, நம்ம இப்போ ஒரு நம்மள அறியாமையே நம்ம வந்துட்டு பாலிடிக்ஸ பத்தி பேசியிருக்கோம். இல்ல நம்ம பாலிடிக்ஸ பத்தி பேசியிருக்கோம். ஆனா ஐ திங்க் இட்ஸ் வெரி ரிலவென்ட் டு ஹவ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். அது நீ பாலிடிக்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்க வேணாம். அது ஒண்ணு. பட் பாலிடிக்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்க வேணாம்னு சொல்ல வர. அது ஒரு சிம்பிளா ரெகுலர் லைஃப்ல நடக்கிற ஒரு கான்செப்டா கூட இருக்கட்டும். ஓகேவா, யூ நீட் டு ஸ்ட்ரைவ் டு கீப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ நோ. ஆமா, ஆனா ஸ்ட்ரைவ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்போ எனக்கு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் நான் கடகடன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம ரொம்ப நிறைய பேசிட்டோம், டைவர்ட் ஆயிட்டோம். ஓகே, இப்போ இதை பத்தி நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். டிரனி ஆஃப் வேர்ட்ஸ் பை ஸ்டூவர்ட் சேஸ்னு ஒருத்தர் புக், டிரனி ஆஃப் வேர்ட்ஸ், நான் அதை பத்தி சொல்லியிருக்கேன்ல. ஏன் வந்து எனக்கு அது அவ்வளோ எஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, லாங்குவேஜ் எவ்வளவு முக்கியம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் சரி, ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆர்டிகுலேஷன் ஆஃப் தாட் ப்ராசஸ். இப்போ எல்லாருக்கும் தாட்ஸ் வரும், அதை கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணணும். ஏன்னா ஆர்டிகுலேட் பண்ணாதான் வந்து இன்னொருத்தருக்கு கரெக்டாக புரியும், இல்லாட்டி அதை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வார்த்தையோட அசோசியேட் பண்ற இமோஷன்ஸ் அண்ட் அர்த்தங்கள், ஒரு ஒரு வந்து work for the human soul and work for the souls of our heroes of the past அப்படின்னு சொன்னா, it has no real meaning but it has an emotional value. புரியுதா? You have to make the sacrifice for the freedom of our society for the future அப்படின்றது நான் சொல்லலாம். ஆனா என்ன அர்த்தம்னா, அடுத்த ஒரு மாசத்துக்கு வந்து வார் நடக்கும் போது உனக்கு சாப்பாடு கிடைக்காது, அதனால நீ கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணு சாப்பாடு, அதுன்றதை நான் சொல்ல முடியாது. ஆனா இப்படி சொன்னேன்னா அது வந்து பப்ளிக் வந்து நம்மள வந்து பெரிய ஆளா நம்பும். ஆனா அடுத்த ஒரு மாசத்துக்கு சாப்பாடு இருக்காதுரா அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா அவர் வந்து ரொம்ப கிளியரா வந்து அதை டிஸ்டிங் பண்ணியிருப்பாரு. ஒரு ஹிட்லரோட ஸ்பீச் எல்லாம் எடுத்து ஹிட்லர் சொன்னது அப்படியே அதோட டிரான்ஸ்லேஷன், அதாவது டிரான்ஸ்லேஷன்னா டிரான்ஸ்லேஷன் இல்லை, அவர் சொன்னது இது, ஆனா ஆக்சுவலா அர்த்தம் இவ்வளவுதான். அவர் வந்து இமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த 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 வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு எல்லாரும் வந்து ஒரு இமோஷன்ஸுக்கு வருவாங்க, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு. ஆனா ஆக்சுவலா சிச்சுவேஷன் இதுதான். இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல நீ இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் சிலது அதை பார்த்ததுல இருந்து நான் எல்லாத்தையும் நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ டீ பேக்கெட்ல வந்து இது காமிங் கேமமைல் டீ அப்படின்னு போட்டிருந்தது. ஓகே, கேமமைல் டீ அவ்வளவுதான், காமிங் கேமமைல்னு போட தேவையில்லை. அப்புறம் ஜாஸ்மின் ட்ராங்குலிட்டி, வெறும் ஜாஸ்மின் டீ. ஓகே, ஆனா ஜாஸ்மின் ட்ராங்குலிட்டி. அப்புறம் வேணான்றாரு. பேசிக் இல்ல, அதனால இல்லடா, அது வந்து என்ன காஸ்ட் பண்ணப்படுது, ஏன்னா ஆக்சுவலா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணி என்ன ட்ரிகர். இப்போ காமிங் கேமமைல்னு சொல்றது உனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கா, ஆனா வெறும் கேமமைல் டீன்றது தான் கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி டேண்டலைசிங் கிரீன் டீல ஹார்மோனிக் மின்ட்னு சொல்லுவாங்க. ஹார்மோனிக் மின்ட் டீ அப்படின்னு போட்டிருந்தது, வெறும் மின்ட் டீ. ஆனா அது ஹார்மோனிக் மின்ட் டீனா அது வேற ஹிட். ஸோ அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணுவேன், அட்வர்டைசிங்ல நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன், நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன், ஒருத்தர் பேசும்போது நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன், அது நானும் வந்து யூஸும் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். புரியுதா? ஏன்னா அது கம்யூனிகேஷனுக்கும் உதவும். நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் சாதாரணமா சொல்றதுக்கும், அது அப்பதான் எனக்கு லிட்ரேச்சர் வந்து இன்னும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, அவன் வந்து என்ன சொல்றான், இங்க இருந்து அங்க போனான்றதையே இவ்வளோ அழகா சொல்லியிருக்கான். ஓகே, அது என்னென்னலாம் இமோஷன்ஸ் உனக்கு உருவாக்கி இருக்கு, ஆனா அதை சொல்லியிருக்கான். ஸோ அதை எப்படி பொலிட்டிக்கலா யூஸ் பண்றாங்க, எப்படி மேனிப்புலேட் பண்றாங்க, அந்த வார்த்தையை வச்சு எப்படி எல்லாம் மேனிப்புலேட் பண்றாங்க, அதெல்லாம் வந்து உணரும் போது எனக்கு இன்னும் பயங்கரமா இருந்தது. அப்புறம் இதை நான் எழுதி வைக்கணும்னு நினைச்சேன் இதை பத்தி பேசும்போது, ஆனா இப்போ எனக்கு டக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். 48 Laws of Powerன்னு ஒரு புக்கு. ஓகே, அது வந்து ரொம்ப 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 சைக்கோபேத்திக், ஒரு சோஷியோபேத்திக் அவுட்லுக் மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான புக்கு. அத யாராச்சும் வந்து, அதுவும் ஃபுல் ஆன் மேனிப்புலேஷன் தான் அந்த ஃபுல் புக்கு. 48 லாஸும் வந்து ஹவு டு மேனிப்புலேட் டு பி பவர்ஃபுல். அதை வந்து படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணிட்டு உன்னோட பவரை இம்போஸ் பண்ணலான்றது இன்னொரு இருக்கு. அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா, அதை புரிஞ்சுக்கிட்டா, இன்னொருத்தர் அதை பண்ணும்போது உனக்கும் உணர்ந்து அதை விட்டு நீ தனியா இருக்கலான்றது ஒண்ணு இருக்கு. ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ல படிக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வந்து மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறவன் வந்து அதை படிச்சுட்டு அதை பண்ணுவான். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஒரு மாதிரி அதை படிப்பான். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் அதுல இன்னொன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த 48 Laws of Power நான் கோரிலேட் பண்ணி பார்த்தேன், எப்படிலாம் நம்மளோட உலகத்துல அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. யாரு? ஹையர் authorities, the company owners and the politicians and the dictators எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பக்காவா இருந்தது, பயங்கரமா இருந்தது. ஓகே, அதை பத்தி நம்ம வேற ஒரு இதுல கூட பேசலாம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது, யூரி பெஸ்மனோஃப்னு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ரஷ்யன் கேஜிபி டிஃபெக்டர், யூரி பெஸ்மனோவ்னு. நான் வந்து ஆக்சுவலா இந்த எடிட்லயே நான் வந்து அவரோட வீடியோ நான் போடணும்னு நினைச்சேன். கேஜிபி ஸ்பை ஏஜென்சி, ரஷ்யால வேலை செஞ்ச ஒருத்தர், சோவியத் யூனியன்ல வேலை செஞ்ச ஒருத்தர் விட்டுட்டு யூஎஸ்ல போயிட்டு
எப்படி ஐடியாலஜிக்கல் சப்வர்ஷன், சைக்கலாஜிக்கல் ஐடியாலஜிக்கல் சப்வர்ஷன் எப்படி இன்னொரு கண்ட்ரியில பண்றாங்க, அதாவது மேனிப்புலேட் பண்ணி ஒரு கண்ட்ரியை வந்து பயங்கரமா இறக்கி போடுறதை எப்படி பண்றாங்க அப்படின்றத அவர் வந்து அப்பவே வந்து யூஎஸ்ல வந்து அதை பத்தி பேசியிருக்காரு, லெக்சர்லாம் கொடுத்துருக்காரு. அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கு, நடக்குது. அவர் அப்பவே this ideological subversion முடிஞ்சிச்சு. It only takes 15 to 30 years to change the entire country. ஏன்னா அந்த 15 to 30 years தான் அது ஆகும் ஒரு ஜெனரேஷன் வந்து எஜுகேட் பண்றதுக்கு. Ideological subversion is the slow process which we call either ideological subversion or active measures or psychological warfare. What it basically means is to change the perception of reality of every American to such an extent that despite of the abundance of information, no one is able to come to sensible conclusions in the interests of defending themselves, their families, their community and their country. It's a great brainwashing process which goes very slow. It takes from 15 to 20 years to demoralize a nation. This is the minimum number of years which requires to educate one generation of students exposed to the ideology of the enemy. In other words, Marxism-Leninism ideology is being pumped into the soft heads of at least 3 generations of American students without being challenged or counterbalanced by the basic values of Americanism. The demoralization process in the United States is basically completed already. Most of it is done by Americans to Americans, thanks to lack of moral standards. ஒரு ஜென்ரேஷன் வந்து எஜுகேட் பண்றதுக்கு அந்த ஜென்ரேஷனை வந்து get them focused on anything except the real things like science, chemistry, real tangible things வந்து எடுத்துட்டு போயிட்டு அவனை வந்து make him think about sexuality or education. Distract them from learning something which is constructive, pragmatic, efficient. Instead of mathematics, physics, foreign languages, chemistry, teach them history of urban warfare, natural food, home economy, your sexuality, anything, as long as it takes you away. Or anything that is not involved in physical or a real world development மாதிரி இல்லாம எப்படி நீ அவனை டைவர்ட் பண்ணாலும். மாஸ்டர் படம் சொல்லிட்டு இருக்க, விஜய் சேதுபதி பண்ணத அப்படியா தெரியல எனக்கு. நான் பசங்களை வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அவங்களுக்கு வந்து போதை பொருட்களை கொடுத்து என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அத வந்து இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப பயங்கரமா இருந்தது. என்ன ட்ரையாங்கிள் நம்ம ஒண்ணு பேசிட்டு இருந்தோமே, அந்த ட்ரையாங்கிள்ல இல்ல மச்சான், அந்த ட்ரையாங்கிள்ல பேசிக் நீட் இருக்கிறவங்க, பேசிக் நீட் இல்லாதவங்க வந்து தான் இத பத்தி ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் மச்சான். இதுவா இது மாஸ்லோஸ் லா, நம்மளே பேசியிருக்கோம் இத பத்தி, நம்ம பேசியிருக்கோம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல. இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட். இது ஜார்ஜ் ஆர்வெல் 1984 நீங்க இதை பத்தி நான் உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். எத்தனை பேர் நீங்க படிச்சீங்கடா? நீங்க படிச்சிருக்க மாட்டீங்களே. நீங்க 1984 தயவு செய்து படிங்கடா. நான் பாட்காஸ்ட்ல யாராச்சும் எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் 1984 புக்கை படிங்க, தயவு செய்து படிங்க, அதை கண்டிப்பா படிங்க. ஏன்னா ஒன் புக் தட் shook me to the bone is 1984. It shook me to the bone. அது வந்து உங்களுக்கு படிச்சுட்டு if it doesn't scare you, you have no idea about the world. Read it again after a few years. ஏன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அது. இந்த கன்விக்ஷன் தான் மச்சான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. எல்லா புக்குக்கும் இதே கன்விக்ஷனோட தான் நீ பேசு. அதுதான் நானும் யோசிக்கிறேன். எல்லா புக்குக்கும் இதே கன்விக்ஷனோட தான் பேசு. இல்லடா, ஒரு புக்குக்கும். அதனால எனக்கு இப்ப வந்துட்டு எப்படி ரேட் பண்றதுன்றது வந்துட்டு எனக்கு நான் ஒன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப செலக்டிவா பீப்புள் கூட பழகும் போது எனக்கு வந்து என்னோட பயங்கரமா நாலேஜபிளா இருக்கிறவங்க கிட்ட நான் பழகும் போது அவங்க கிட்டதான் நான் சீக் பண்ணி போவேன். என்னை வந்து நல்லா கைட் பண்றாங்க. ஓகே, அது லைஃபும் கைட் பண்ணுது, சிச்சுவேஷன்ஸ் அண்ட் லைஃப் கைட் பண்ணுது. அது போக சில பீப்புள் என்ன புரிஞ்சவங்க இல்ல, அவங்க வந்து ரொம்ப ஃபர்ஸ்டே சொன்னது, தயவு செய்து நீ புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் ஆன் ஸ்டூபிட் புக்ஸ். நீ தயவு செய்து, நிறைய பேர் வந்து
பீயிங் வெல் ரெட் இஸ் நாட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் யூ ரீட். ரொம்ப கிளியரா என் மண்டையில ஏத்துனாங்க, எவ்வளோ புக்ஸ் நீ படிக்கிறன்ற முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறன்னு முக்கியம். ஸோ அவங்க சொல்றதெல்லாம் வந்து டெஸ்டட், டைம் டெஸ்டட் புக்ஸ். அவங்க வந்து அதனால நான் அதை பார்க்கும்போது ஒன்னு எடுத்தாலே செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய வரும். எம்கே இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? டைம் டெஸ்டட்னா அவனுங்க அப்புறம் கன்வென்ஷனல் வே ஆஃப் திங்கிங் தானே போவானுங்க. எது கிரவுண்ட் பிரேக்கிங்கா புதுசா அப்படின்னு பார்த்தா நீட்சே எல்லாம் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து மண்டை குழம்பி அப்படியே காண்டாயிட்டு இருக்கேன் நான், ஏன்டா இப்படி யோசிக்க வைக்கிறேன்னு. ஸோ டைம் டெஸ்டட்னாலே இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட்ரா, அவ்வளவுதான். புரியுதா? அதுதான் நோன்ற தெரியுது. ஸோ அதான் மச்சான், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், புரிதல் ரொம்ப முக்கியம். தயவு செய்து இந்த விஷயங்கள்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல, பாட்காஸ்ட் கேட்கறவங்க கிட்டயும் சொல்றேன், ஏதாச்சும் ஒண்ணு புரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா சொல்லு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், சரியா? இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இவ்வளவு கான்செப்ட் பேசணும்ல. எனக்கு வந்து ஒரே ஒரு கோட் நான் இந்த இது ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தது என்னன்னா, எப்போ வந்து நம்ம பேசுறது வந்து ஒரு 6 வயசு குழந்தைக்கு புரிய வைக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னு அர்த்தம். ஆமா, ஆனா 32 வயசு குழந்தைக்கு புரியல. ஐன்ஸ்டைன் சொன்னது தானே. ஆமா, என்னடா அப்ப நீங்க எனக்கு சொல்றீங்க எனக்கே புரியல, அப்ப நீங்க என்ன ஒளரிட்டு தானே இருக்கீங்க, எனக்கு புரிய வைங்கடா அப்படின்னு. அதான் if you can't convince confuse themன்ற மாதிரி இருக்குது. நானும் யோசிப்பேன் ஏதாவது கட்சியில போய் சேரலாமா அப்படின்னு. மச்சான் நீ கட்சியில சேராத, சொல்றது கேளு. ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் சாமியார். ஆமா, அறிவு இருக்கிறவன் சேர்த்துக்க மாட்டாங்கடா. சொல்லு. சாமியார் ஆயிடு. சாமியார் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கும் அதுக்கு கிரவுண்ட் ஆமா ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கணும் மச்சான், ஏதாவது அதிசயம் எல்லாம் பண்ணிருக்கணும். அதிசயம் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் தேவையில்ல மச்சான். நீ வந்து ஒரு நாள் மலை மேல போய் நின்ன, வானத்தை பார்த்தேன், எனக்கு ஞானம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிரு. திடீர்னு ஒருத்தர் வந்து ஹோம்லெஸ் பர்சன் வந்தாரு, என்ன ஒரு குகைக்குள்ள கூட்டு போனாரு. பார்த்தா இமயமலையில இருந்தாங்க, ஒரு பாபாஜியை பார்த்தேன். அப்புறம் வந்து அப்படியே ஒரு ஆரம்பிச்சு 7 மந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். 7 மந்திரம் மூக்கு பிடிச்சிட்டு அவ்வளவுதான். மூக்கு பிடிச்சி தண்ணிக்குள்ள இருந்துச்சா ஒரு 7 நிமிஷம், அதுதான். ஏன் அப்படி? சாமியார் அப்படிதான், கோவம் வந்துச்சுன்னா உள்ள போய் உட்காந்து தண்ணிக்குள்ள அப்படின்னு சொல்லிடலாம். அவரை கேள்வி கேட்டா தண்ணி. ஆனா அதுக்கு ஒரு சப்போர்ட் டீம் வேணும், ஒரு பயங்கர பிளானிங் டீம், அந்த மாதிரிலாம் ஒரு பிஆர்ஓ. நான் ஷார்ட்ஸ் நான் எடிட் பண்றேன் மச்சான், உனக்கு நீ ஏதாச்சும் ஒரு பேசு, அதை எடிட் பண்ணி நம்ம போட்டுரும். நீங்க ஈஸியா ஃபேமஸ் ஆயிடுவீங்கடா, ஏன்னா எதுவுமே புரியாது, கன்ஃபார்மா ஃபேமஸ் ஆயிடுவீங்க.